வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Come on everybody, கைகளை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே. Yes, amen. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Come on, கைகளை தட்டி சேர்ந்து பாட போகிறோம், ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். Everybody put your hands together for Jesus. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று பக்தன் சொல்லுகிறார். நாமும் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கலாம், வாருங்கள். Yes, amen. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. Come on everybody, ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டி சேர்த்து சொல்லுவோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Glorify your master. ரோமர் 12:1 சொல்கிறது, உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக பலிபீடத்தின் மேல் செலுத்துவதே புத்தியுள்ள ஆராதனை. ஆம், புத்தியுள்ள ஆராதனையை செய்ய நாம் ஆயத்தப்படுவோமா? பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே. Yes Lord, துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. நன்மை செய்தவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் காணிக்கைகளை கொடுப்பதற்காக அல்ல, விதைப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே. Come on everybody, துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டி come on, ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா
ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. Come on, come on. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. Yes Lord, we worship you Lord, we adore you, we praise you. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீ பெரியவர், நீ நல்லவர். Thank you Jesus, we love you, we worship you, we adore you, we exalt you. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீ பெரியவர், நீ சிறந்தவர். உம்மை போல ஒரு தேவன் இல்லை. உம்மை போல ஒரு தேவன் எங்களை ஆசீர்வதிக்க இல்லவே இல்லை. அப்பா இந்த நேரத்தில் நம்முடைய சக்கினா எழுப்புதல் தேவாலயத்தினுடைய சிறப்பு விழாவுக்கு வருகை தந்திருக்கிற எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கம் முதல் முழுவதுமாய் தேவனுடைய கிருபை நம்மோடு ஆளுகை செய்யும் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இந்த முழு நிகழ்ச்சிகளையும் நம்மத்தில் திருச்சியிலிருந்து வந்திருக்கிறதான ரெவரண்ட் பால்ராஜ் ஐயா அவர்கள் நமக்கு ஒருங்கிணைந்து செய்து கொடுப்பார்கள். கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிழ்ச்சிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான நல்ல மாலை நேரங்களுமாய் இந்த ஆலய பிரவேசத்திற்கு வருகின்ற உங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நெடுநாளாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்கப்படும். ஆனால் விரும்பினர் வருகிற பொழுது ஜீவ வெளிச்சத்தை போல இருக்கும் என்று சொன்ன வார்த்தைக்கிணங்க அநேக நாட்களாக காத்திருந்து இந்த ஆலயத்தை நேரடியாக கட்டி முடியும். இன்றைக்கு தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் இந்த ஆலயத்தை நாம் பிரதிஷ்டை செய்வதற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த வேளையிலே திருச்சியிலிருந்து வந்திருக்கிறதான UPS அதனுடைய டைரக்டராக இருக்கிறதான அன்பு சகோதரர் பால் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் ஆரம்ப ஜெபம் செய்து இந்த நாள் நிகழ்வை துவங்கி வைப்பார். நமக்கிலே இறங்கி வர வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவருடைய ஆளுகைக்கு நம்மை அனைவரும் ஒப்புக் கொடுப்போம். உங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த அருமையான இந்த நாளுக்காக, இந்த ஜெப வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரர்களாய், உம்முடைய பிள்ளைகளாய், திருச்சபையின் மக்களாக ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை நோக்கி பார்க்க நீ எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பகுதியிலே நீ வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தின அருமையான தேவதாசன் ஜேம்ஸ்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ கர்த்தாவே அவர்கள் மூலமாய் நீ கொடுத்த ஆத்தும கனிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய நாமத்திற்கு மகிமையாய் நீர் இந்த ஆலயத்தை கட்ட நீ உதவி செய்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய மூளையினால் செய்ய முடியாத காரியத்தை எங்கள் உடல்களினால் செய்ய முடியும் என்பதை நீர் அவருடைய வார்த்தையை நிரூபித்ததற்காக இந்த ஆலயத்திற்காக ஜெபித்த ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் இந்த ஆலயத்தை கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆலயத்தை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த ஆலயத்தை நீர் முதலாவது காலெடுத்து உள்ளே செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆலயத்திலே யாரெல்லாம் காலெடுத்து வைக்கிறார்களோ அவர்கள் சரீரத்திலே விடுதலை அடைகிற ஒரு ஆலயமாக மாற்றிக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க துவக்கம் முதல் கடைசி வரை உடைய பிரசவத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள நீ உதவி செய்வது நீர் நடத்தினார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இப்போதுமாய் கூட நம்ம தமிழகத்துல இப்படி ஒரு முதுமொழி சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. வீடு கட்டுறது கேட்டீங்கன்னா வீடு கட்டுறதும் கல்யாணம் பண்றதும் ரொம்ப சிரமமான ஒரு காரியம் சொல்லுவாங்க. ஆனா வீடு கட்டுறதை பார்த்து ஆலயம் கட்டுறது ரொம்பவே சிரமங்கிறது ஆலயம் கட்டின தெய்வ ஊழியர்களுக்கு மிகவும் நன்றாக தெரியும். சரி, அதனால இந்த ஒரு இடத்துல ஒரு நேர்மையான ஆலயத்தை கட்டியிருக்கிறாங்கன்னு சொன்னா பிறகு நாம் வாசிக்கிற பிரகாரமாக ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும் சொன்ன பிரகாரமாக தேவன் தான் இந்த காரியத்தை கைகொள்ள பண்ணியிருக்கிறார்.
இருக்கிறார். ஆகவே தேவனுக்கு மகிமை செலுத்தி தேவனுக்கே மகிமை என்று சொல்லி பாடல்களோடு நாம் சேர்ந்து பாடி நம்முடைய தேவனை ஆராதிக்கிறோம். அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில்
மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியர் செய்வதற்கு இருக்கக்கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மகிமையின் பிரசன்னம் தொடர்ந்து நம்மை ஆதியை செய்யும்படியாக நம்மோடு கூட வரும்படியாக எங்கள் யாரும் விசுவாசியாக இருக்கும்படி அன்போடு கேட்கிறோம். நாம் உள்ள போகும்போது தயவுசெய்து முழு நேர ஊழியர்கள் தயவாக நீங்கள் உள்ள வரும்படி அன்போடு கேட்கிறோம். இந்த கனமான வேலையை செய்வதற்கு நாங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தரை அந்த நல்ல கருத்துக்கொள்ள ஒரு பாத்திரம் குறிப்பாக நாம் அதிகமாக மதிக்கத்தக்க ஊழியர்கள் ஒருவர். நான் ஓரிரு இடங்களில் எல்லாம் அவருடைய செய்திகளை கேட்டிருக்கிறேன். அந்த இடத்துல எல்லாம் அவருடைய வார்த்தைகளை அதிகமாக கவர்ந்தது. பொதுவாக பிரசங்கிமார் இன்னொருவர் பிரசங்கம் பண்ணும்போது கண்டுக்கு கொள்ளாமல் இருப்பது நான் பார்த்திருக்க ஒன்று. ஆனால் நான் பல இடங்களிலே பிரசங்கம் பண்ணுகிற ஒவ்வொருடைய பிரசங்கையும் குறிப்பெடுப்பேன். அதுல எங்கெல்லாம் நாம் அனைத்து பிரசங்கித்தாரோ அந்த பகுதியில் 3-4 முறை இளம் வயதுல 450க்கு அதிகமான திருச்சபைகளுக்கு தலைமை போதகராக உலகின் பல்வேறு நாடுகளிலே அவருடைய கிளை சபைகளை கொண்டு எந்த நேரமும் அவரை பிடிப்பது என்பது கொஞ்சம் அரிதான ஒன்று. ஆனால் நம்முடைய அழைப்புக்கு இணங்கி நம்முடைய அன்புக்கு இணங்கி நம் மத்தியில் அவர் வருகை தந்திருப்பது டைட் ஷெடியூலும் அவர் நமக்கு சரி சொல்லி வந்திருப்பது கர்த்தர் தந்த ஒரு பெரிய வாக்கியம். அவர் நமத்தில் இருப்பது பெரிய மகிழ்ச்சி. அவருடைய பெயர் பாஸ்டர் வினில் சதீஷ். அவரும் அவருடைய மனைவி பிள்ளையும் நமத்தில் வந்திருக்கிறார்கள். தேவநாமத்தை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். கட்டி தந்திருக்கிறார். இதை சந்தோஷத்தோடு கூட இப்பொழுது திறந்து நாம் உட்பிரவேசிக்க போகின்றோம். ஆகவே வந்து கொண்டிருக்கிற அனைவரும் நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்படுவோமாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் இயேசுநாதா நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கின்றோம் திரு நாமத்தின் ஆதரவில் இன்றைக்கு நாம் அணிலோம் ஒருமித்து கூடவும் நாமத்தினா இன்றைக்கு நாம் அணிலோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கின்றோம் எங்கடியாம் திரு நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கின்றோம் எங்கடியாம் திரு நாமத்தின் ஆதரவில். இதை திறந்து உதடுகளை திறந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. Praise the Lord. Glory, hallelujah. Hallelujah. தேவனே நமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையே நமக்கு ஸ்தோத்திரம். சகல நன்மைகளை எங்களுக்கு ஈந்தளிக்கிற சோதனைகளின் பிதாவானவரே நமக்கு ஸ்தோத்திரம். நீர் மகிமையானவர், மேன்மையானவர், ஆசீர்வதிக்கிறவர், வழிநடத்துகிறவர், உமக்கு சித்தமான யாவையும் நீர் செய்கின்றவர். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் தேவரின் நமக்கு சித்தமான யாவையும் செய்கிறீர். இந்த வார்த்தையின்படியே நீர் ஒவ்வொரு காரியங்களை அழகாக நடத்துகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் உயர்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் நின்றோம். சகல வரங்களும் நன்மைகளும் எனக்கு வரப்படுவதற்காக சொல்கிறோம். இயேசு மகிமைப்படுவீராக. இயேசு இறந்துவிடுவீராக. ஹல்லேலூயா. எங்களுக்கு செய்கின்ற பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவருடைய பிரசன்னத்திற்காய் ஆளுகைக்காய் வழிநடத்துதலுக்காய் ஸ்தோத்திரம் 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 செலுத்துகின்றோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நன்றி நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கள் பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, நாங்கள் உம்மை நம்பியோடு கூட ஸ்தோத்திரிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடுவதில்லை என்று அறிந்திருக்கிறோம் என்ற திருவசனத்தின்படியே இந்த ஸ்தலத்தை தேவன் மக்களுக்கு தெரிந்து கொண்டு
இங்கே தேவனுடைய மகிமையான ஊழியத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நீர் தெரிந்து கொண்ட தேவதாசர் பாஸ்டர் ஜேம்ஸ் அவர்களுக்காக குடும்பத்தினருக்காக நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த இடத்திலே நீர் வரவழைத்து கூட்டி சேர்ந்து சிறையிருப்புகளை மாற்றி சகல ஜனங்களுக்கு முன்பாக கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட உடைய தேவ ஜனத்திற்காக நாங்கள் உங்களை சோதரிக்கின்றோம். விசேஷமாய் இந்த இடத்திலே உங்கள் நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துவதற்கு அருமையான ஆலய கட்டடத்தை இன்று தந்ததற்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த ஆலய கட்டுமான பணியை செவித்து தொடங்கின வேலை முதல் இவ்வளவாக தேவனிலே செய்த எல்லா கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நீர் பாதுகாவலராய் வழிநடத்துகிறவராய் காரிய சித்தியை கட்டளையிட்டு தேவைகள் அனைத்தையும் சந்தித்து நேர்த்தியான வேலையை முடித்து உங்கள் நாமத்தை இன்று மகிமைப்படுத்த தருகிற கிருபைக்காய் நன்றியுள்ள இருதயத்தோடு உங்களை துதிக்கிறோம். அப்பா, இதெல்லாம் உங்கள் கிருபை ஆண்டுவேன். என்னுடைய தலைமையோ தாழ்வுகளோ என்னுடைய பலமாய் ஐஸ்வர்யமோ ஒன்றுமே இல்லை நானா. ஆகையால் பரலோக பிதாவானவர், ஜோதிகளின் பிதாவானவர் எங்களுக்கு நன்மை செய்வீர் என்று மனமாற நாங்கள் அறிக்கை செய்து உங்கள் பரிசுத்த பாதங்களை மொத்தம் செய்து நிற்கிறோம் ஆண்டவர். இப்பொழுதும் தகவலே இந்த அருமையான தேவ ஆலயத்தின் வாசலுக்காக சொந்தம் இந்த வாசல் நிறைகாரிலும் ஏற்றதிலும் விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் தூய ரத்தத்தை நாங்கள் பூசுகிறோம். அப்பா, தீமை உடைய வராதபடிக்கு சாத்தானுடைய கிரியைகள் கடந்து வராதபடிக்கு ஆமென். இயேசு கிறிஸ்து உட்பிரவேசித்து நிரப்பி நிறைவாக்கி மகிமையாக எழுந்தருளி வழிநடத்துகின்ற ஒரு அருமையான சபையாய் எல்லாரும் நிலைநிற்கும்படி செயல்படுகிற சபையாய், பரிசுத்த சபையாய், ஆமென், வறுமையில் எடுத்துக் கொள்ளப்படுகிற சபையாய், மேன்மை பெற்று கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நிற்கும்படியாய் ஆசீர்வதித்தருளும்படியாக நாங்கள் இப்பொழுது உங்கள் நாமத்தை சொல்லி இந்த ஆலயத்தை திறந்து வைத்து உள்ளே பிரவேசிக்க போகிறோம். அப்பா, எங்களுக்கு முன்னே தேவனாகிய கர்த்தர் உங்கள் தூர சிலையோடு கூட ஆலயத்தில் பிரவேசித்து மகிமையாலும் கிருபையாலும் மகிமையாலும் அபிஷேகத்தினாலும் இந்த ஆலயத்தை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கடவுளே, வந்திருக்கிற எல்லாருக்காக சுதந்திரம் பண்ணுகிறோம். எல்லா உள்ளங்களை மகிழ்ச்சியினாலும் கர்த்தர் செய்த நன்மை குறித்த ஸ்தோத்திரத்தினாலும் நன்றியினாலும் நிறைவீராக ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். Hallelujah.
தேவனே, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் எங்களிடத்தில் கடந்து வந்து எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவரே, வாக்கு மாறாதவரே, இப்பொழுதும் எங்கள் மத்தியிலே பிரசன்னராய் இருக்கிற மகா பெரும் உன்னதமான தேவனே, உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. நீர் கொடுத்த இந்த ஆலயத்திலே பிரவேசித்து உம்மை ஆராதிக்கும்படியாக இந்த நல்ல நேரத்தை நீர் ஏற்படுத்தினபடியினாலே நாங்கள் உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பா என்று சொல்லி உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஏசப்பா, நீங்க எங்களுக்கு பாராட்டின இரக்கம் ஒன்றமல்ல நன்றமல்ல ஆண்டவரே. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும் ஆண்டவரே. உம்மை தொழுது கொள்ளுவதும், உம்மை ஆராதிப்பதும், உம்மை மகிமைப்படுத்துவதும், உம்மை குறித்து அநேகருக்கு அறிவிப்பதும் எங்களுக்கு எதிர்பார்க்கிற ஒன்றாயிருக்கிறபடினால இந்த ஆலயத்திலே அப்படிப்பட்ட தரிசனங்களும் வெளிப்பாடுகளும் அபிஷேகங்களும் கடந்து வரும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த ஆலயம் ஒரு மகிமையினால் நிரம்பி இருப்பதற்காக நன்றி தகப்பனே. பலவீனத்தோடு சுகவீனத்தோடு வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்களோடு காணப்படுகிற அநேக ஜனங்களுக்கு இது ஒரு விடுதலையின் வீடாக அமையும். நீரிலே வல்லமையாய் கிரியை செய்ய பாதத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த நல்ல நிகழ்வுகளிலே நீ பிரசன்னராய் இருந்து ஒவ்வொரு காரியத்திலும் நீர் மகிமைப்பட நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா காரியத்திலும் நீங்க வெளிப்படுங்கப்பா. பிள்ளைகளாகிய நாங்கள் உமக்குள்ளே மகிழ்ந்து களிப்புற இது எங்களுக்கு செய்த மகா நன்மைக்கு நன்றி செலுத்தி அமைகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாம் யாரும் அமர்வோம். மறுபடியும் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். துதிதலை வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிதலை வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்து ஒரு தந்தை போல என்னை கண்ணி சுமந்து. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்து ஒரு தந்தை போல என்னை கண்ணி சுமந்து. நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எங்கள் சொந்தமாய் உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். உன் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எங்கள் சொந்தமாய் உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். உன் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. சத்தமாய் ஆமென். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தேவன் பரிசுத்தரே. எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை பழித்தவர் தேடி வந்தேன். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை பழித்தவர் தேடி வந்தேன். சிறையிருப்பை மாற்றி தந்தி, சிறுமையின் கலங்கனை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தி, சிறுமையின் கலங்கனை உயர்த்தி வைத்தீர். நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எங்கள் சொந்தமாய் உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். உன் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எங்கள் சொந்தமாய் உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். உன் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். செங்கடலை கொண்டு சொந்து போனோம், யோர்தானிலே கண்டு அஞ்சினோம். செங்கடலை கண்டு சொந்து போனோம், யோர்தானிலே கண்டு அஞ்சினோம். பயப்படாதே உன் செய்கிறே, எங்கோரைக்கு எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே உன் செய்கிறே,
புயம் கொண்டு யுத்தம் செய்து எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்து ஆணை செய்தி இடிக்க செய்தி எரிகோவி மதில்களை இடிக்க செய்தி ஆணை செய்தி இடிக்க செய்தி எரிகோவி மதில்களை இடிக்க செய்தி நீ மாத்திரமே இந்த சொந்தமாய் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உன் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம் நீ மாத்திரமே இந்த சொந்தமாய் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உன் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம் இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் வந்து பரிசுத்தரே இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தேவன் நீ பரிசுத்தரே உம்மாக்குகள் பல் தந்து அழைத்து வந்து ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்து உம்மாக்குகள் பல் தந்து அழைத்து வந்து ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்து இனி நீ மாத்திரமே இந்த சொந்தமாய் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம் நீ மாத்திரமே இந்த சொந்தமாய் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லலாமா? சத்தமாய் சொல்லலாமா? ஹல்லேலூயா. பரிசுத்தரே எங்கள் இயேசுவே நீரென்றும் ராஜா பரிசுத்தரே எங்கள் இயேசுவேவா நானிலத்தில் நீரென்றும் ராஜா உம்மை பாடுவதால் என்னை தோல்வியில்லை உம்மை துன்பதினால் என்னை குறைவில்லை உம்மை பாடுவதால் என்னை தோல்வியில்லை உம்மை துன்பதினால் என்னை குறைவில்லை. அல்லேலூயா அல்லேலூயா உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவது எங்கள் நேர்மையா உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவது எங்கள் நேர்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாகி ஐயா எனக்காகும் திட்டங்கள் பெரிதல்லவோ நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாகி ஐயா எனக்காகும் திட்டங்கள் பெரிதல்லவோ ஒரு நீர் நன்மை உயர்த்தினீரே ராஜாக்களோடு அமர்த்தினீரே ஒரு நீர் நன்மை உயர்த்தினீரே ராஜாக்களோடு அமர்த்தினீரே உங்கள் திருமணிகளை எண்ணி நான் பாடுவேன் உங்கள் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன் உங்கள் திருமைகளை எண்ணி நான் பாடுவேன் உங்கள் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவது உங்கள் நோக்கமையா உம்மை பாடுவது உங்கள் நேர்மையா உம்மை உயர்த்துவது உம்மை பாடுவது உங்கள் நேர்மையா. ஊழிய எல்லைகள் பெரிதாக்கி அது ராஜாக்கள் உணர்வு செய்தி ஊழிய எல்லைகள் பெரிதாக்கி அது ராஜாக்கள் உணர்வு செய்தி அறையாத ஜாதியை வரவழைத்தி நீ தந்த வாக்கினை நிறைவேற்றி அறியாத ஜாதியை வரவழைத்தி நீ தந்த வாக்கினை
உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் நேர்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் நேர்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசுவா. ஆமென் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசுவா. ஆமென் நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வியில்லை. உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவில்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வியில்லை. உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் நேர்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் நேர்மையா. ஆண்டவரை உயர்த்துவதால் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். ஆமென். ஆண்டவரை பாடுவதால் நம்முடைய மேன்மையா இருக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கூடாரம் மீதில் இறங்கிய மேகமானது இன்றைக்கு இந்த ஆலயத்தில் அவருடைய மகிமையினால் கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய பாடலை நாம் பாடி நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. கூடார வீதில் இறங்கிய மேகம் தேவாலயத்தை நிரப்பிய மகிமை. கூடார வீதில் இறங்கிய மேகம் தேவாலயத்தை நிரப்பிய மகிமை. மேல் நின்று வந்தது பலத்த அக்கினி. ஓடி வந்தோரை நிறைத்த ஆவி. மேல் நின்று வந்தது பலத்த அக்கினி. ஓடி வந்தோரை நிறைத்த ஆவி. தேவன் தமது சபையை கட்டுகிறார். நம் தேவன் தமது சபையை கட்டுகிறார். இந்த கல்லில் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. ஆவியின் வல்லமை அனைவரும் இறங்க ஜீவன் பெற்ற கர்த்தராய் எழும்ப. ஆவியின் வல்லமை அனைவரும் இறங்க ஜீவன் பெற்ற கர்த்தராய் எழும்ப. கட்டுவன் சபையை மாளிகையாக மூளை கல்லாம் கிறிஸ்துவின் மேலே. கட்டுவன் சபையை மாளிகையாக மூளை கல்லாம் கிறிஸ்துவின் மேலே. தேவன் தமது சபையை கட்டுகிறார். நம் தேவன் தமது சபையை கட்டுகிறார். இந்த கல்லில் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. ஆவியின் வல்லமை அனைவரும் சத்திய சபைக்கு தருவாதேவன். அக்கினி ஆவியில் எழும்பும் வரங்கள் சத்திய சபைக்கு தருவாதேவன். அற்புதம் வெறுப்பெறும் அப்போஸ்தலரா கர்த்தர் இயேசுவின் கிருபையில் நிறைந்து. அற்புதம் வெறுப்பெறும் அப்போஸ்தலரா கர்த்தர் இயேசுவின் கிருபையில் நிறைந்து. தேவன் தமது சபையை கட்டுகிறார். நம் தேவன் தமது சபையை கட்டுகிறார். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. கிறிஸ்துவின் நிறைவில் வளர்ச்சி பெறவும் சபையில் சீர்பெறும் பரிசுத்தவான்கள். கிறிஸ்துவின் நிறைவில்
தேவனின் வாசல்களால் கட்டி நிறுத்தி அடைவது மாற்றி பரம தேவனின் வாசல்களால் தேவன் தமது சபையை கட்டுகிறார். நம் தேவன் தமது சபையை கட்டுகிறார். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவோம். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. தேவனின் காலங்கள் ஒன்று சொல்கிறது. தேவாதி தேவனின் மகிமையை காண தேவனின் காலங்கள் ஒன்று சொல்கிறது. தேவாதி தேவனின் மகிமையை காண சித்தமை செய்வார். சிறந்தவராக்கி உத்தமை சபையை கட்டுகிறார். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவோம். பாதாளத்தின் வாசலாக்கி உத்தமை செய்வார். உயர்வை ஊழியம் சித்தமை செய்வார். சிறந்தவராக்கி தேவன் எல்லாம் சொல்லும் சபை ஆண்டவர் தமது சபையை கட்டுகிறார். ஹல்லேலூயா. தேவன் தமது சபையை கட்டுகிறார். நம் தேவன் தமது சபையை கட்டுகிறார். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவோம். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவோம். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. இந்த மகிழ்ச்சியான நல்ல மால வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் இறங்கி வந்து நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றதான எங்கள் மகா பெரிய தெய்வம் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 2 பேர் அல்லது 3 பேர் நாமத்தில் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவங்க நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொல்றதான எங்கள் தேவன் எங்கள் நடுவில் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஜபங்களுக்கு என்னுடைய கண்கள் திறந்தவைகளாக இருக்கும், என்னுடைய காதுகள் கவனிக்கிறவைகளாக இருக்கும் என்று நீ சொன்னீரே. அப்படியானால் ஆண்டவரே, இந்த இடத்தில் செய்யப்படுகிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் எல்லா மன்றாடுகளுக்கும் தேவன் மனமிறங்கி அற்புதங்களை செய்யபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆலயத்தை இந்த இடத்துல கட்டுவதற்கு உங்களுடைய ஊழியருக்கு நீர் கொடுத்த மகாபெரிய கிருபைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாட்டிலே பாடினது போல நான் என்னுடைய சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை மேற்கொள்வதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்பா, இந்த நாளில் இந்த சபை ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆயிரங்களுக்கு 10,000ங்களுக்கு ஆண்டவரே இந்த சபை ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக இந்த சபை உடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறதற்காகவே இது ஒரு பெத்தேலாக ஒரு பெரியலாக தேவனால் ஆண்டவரே அற்புதங்கள் நடப்பிக்கிற சபையாக மாறட்டும். ஆண்டவரே, இங்க வருகிற யாவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். வியாதியோடு வருகிறவர்கள் சுகப்பட்டு கடந்து செல்லட்டும். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் என்ன எதிர்பார்த்து வருகிறார்களோ அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் நடக்கிற ஒரு இடமாக இந்த இடம் மாறட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆம், வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிடத்தில் என்ன விரும்புகிறீர்களோ அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்றான தேவன் இந்த இடத்தில் நின்று கொண்டு உங்களுடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் ஆண்டவரே இந்த சபை ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். விசேஷமாக கர்த்தருடைய ஊழியருக்காக உடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கடின உழைப்பு பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளை காண கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்துள்ள ஆராதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தரே நீரே முன்னின்று ஆசீர்வாதமாக நடத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து போல வேண்டுகிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். பரலோகத்தில் வாசப்படுகிற எங்கள் பரலோகத்திலாக தேவரே சகலத்தையும் செய்ய நல்லவராக இருக்கிறேன். உங்களுடைய அனாதி தீர்மானத்தின்படி திட்டத்தின்படி இந்த மர்ம பகுதியை கத்தர் நேசித்து அந்த ஊழியக்கான இடத்தில் அனுப்பி குடும்பமாக கத்தர் இந்த ஊழியத்தை செய்யும்படி நீ கிருபை பாராட்ட அந்த கிருபைகளை நினைத்து ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த வட்டாரத்திலே அறியாத ஜனங்களுக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கிறேன்.
தேவ மனுஷனா இந்த இடத்துல கொண்டு வந்தே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு கண்ணீரோடு இந்த சுவிசேஷத்தை அறிவித்து நித்திய ராஜ்யத்துக்கு என்று ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்த தேவன் கொடுத்த இந்த ஆத்துமா பாரமுள்ள தேவ ஊழியருக்காக உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரே இந்த இடத்துல அநேக அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள் எழுப்ப பண்ணுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டுக் கொண்டே இருப்பதால் இந்த வட்டாரங்களில் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதல் உள்ள ஒரு சபையாக கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அநேக ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், தொழில் அதிபர்கள், அந்தவரை எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் அநேகரும் அன்பை அறிந்து கொள்ள உங்களுடைய ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாய் மாற உமது வார்த்தைகள் உபதேசத்தை உமது ஊழியருடைய இதயத்தில் வைத்திருக்கிறதுக்காய் நன்றி. அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமுள்ள திருச்சபையாக கர்த்தர் எழுப்பப்போவதற்காய் ஸ்தோத்திரம். குறிப்பாக இங்கே இருந்த மிஷனரிகளை கர்த்தர் நீ எழுப்பப்போவதற்காய் நன்றியோடு போய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தேசத்தை கலக்கிறவர்கள் இங்கே இருந்து புறப்பட போவதற்காய் ஸ்தோத்திரம். அநேக மாநிலங்களை அசைய பண்ணுகிறவர்களை எழுப்ப போவதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து உடைய திட்டங்களை வெளிப்படுத்தும். இந்த இடத்திலே ஒரு மகிமையை விளங்க பண்ணும், ஒரு வார்த்தையை விளங்க பண்ணும், ஒரு வல்லமையை விளங்க பண்ணும், ஒரு அற்புதங்களை விளங்க பண்ணும், ஒரு ஆசீர்வாதத்தை விளங்க பண்ணும். கர்த்தரே மெய்யான தேவன் என்பதை நிரூபித்து கர்த்தர் வெளிப்படுத்த போவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கடைசி கால ஊழியத்திலே தேவ வல்லமை வெளிப்பட போவதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஊழியக்கார குடும்பங்களையும் இங்கே தந்திருக்கிற விசுவாசிகளும் ஒரு மனதோடு இந்த காரியத்தை செய்ய கிருபை சூழட்டும். வாழ்க்கை வெறுமையாக்குறோம். நீரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் இருந்தார்கள். கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெறுவதாக. பாஸ்டர் ஜேம்ஸ் அவர்கள் தரிசனத்தோடு இந்த ஊருக்கு வந்து தேவனுடைய பெரிதான கிருபையினாலே ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து சபையாக எழுப்பி இந்த நாளிலே விசுவாசிகள் கூடி ஆராதிக்கும்படி ஒரு ஜெப வீட்டை பிரம்மாண்டமான அழகான நேர்த்தியான சிறப்பான நல்ல ஒரு ஜெப வீட்டை எழுப்பி இருக்கிறார்கள். பார்ப்பதற்கு பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். கர்த்தர் தமது ஊழியக்காரர்கள் கொடுத்த விசுவாசத்துக்காக தேவனை துதிக்கிறேன். அவருடைய உற்சாகம், அவருடைய கடின உழைப்பு, அவருடைய சிரித்த முகம், அவர் மேல் இருக்கிற தேவனுடைய பிரசன்னம், இந்த காரியங்களெல்லாம் இந்த நாளிலே வாய்க்க பண்ணியிருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாழ்த்துறையாக சில நிமிட நேரங்கள் இந்த ஊழியத்திற்காக சபைக்காக தேவன் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த பிரதிஷ்டை நாளிலே இந்த சபைக்கும் கூடி வந்திருக்கிற யாவருக்கும் விசேஷமாக இந்த வருட கடைசியிலே வந்திருக்கிற நாம் ஒரு புத்தாண்டையில் நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒரு தீர்க்கதரிசன வாக்குத்தத்தத்தை இந்த ஊழியத்துக்காக வாழ்த்துரை கொடுக்க அவனுடைய பிரசன்னத்திலே நின்று கொண்டிருக்கிறேன். அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்கிற உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியர் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்கிற உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின்
புகழ்ச்சிகள் எனக்கு வேண்டாம். பதவிகள் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாம். ஓடிய பாதையில் கொஞ்சம் மட்டும் போதுமே. அப்பாவும் கால்களில் சுவடிகள் போதுமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் இந்த நாளில் வாழ்த்துரைக்கிறது ஒரு தீர்க்கதரிசன வாக்குத்தத்தத்தை வாசியுங்கள். சகரியா 10வது அதிகாரம் 10வது வசனம். சகரியா 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து திரும்பி வர பண்ணி அவர்களை அசீரியாவிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்து அவர்களை இளையா தேசத்திற்கும் லீபனோனுக்கும் வரப்பண்ணுவேன். அவர்களுக்கு இடம் போதாமல் போகும். இந்த தீர்க்கதரிசனத்தின் பின்பகுதியை அவர்களுக்கு என்ற வார்த்தையை நீங்கெல்லாம் சேர்ந்து மாஸ்டர் ஜேம்ஸ் அவர்களுக்கும் இந்த சபைக்கும் சேர்த்து உங்களுக்கு எல்லாரும் சொல்லுவீங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு இடம் போதாமல் போகும். இன்னொருக்கா மன நிறைந்து வாழ்த்துக்களேன். உங்களுக்கு இடம் போதாமல் போகும். மாஸ்டர் ஜேம்ஸ் அவர்களே, 1000 பேர் உட்கார்கிற ஒரு ஜெப உரை கட்டி இருக்கிறீங்க. சீக்கிரமா கட்டத்துக்கு தரிசனமா சொல்றாரு, உங்களுக்கு இந்த இடம் போதாமல் போகும். உங்களுக்கு இந்த இடம் போதாது. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், வாழ்த்துகிறார், தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். உங்களுக்கு இந்த இடம் போதாது போதாது. உங்களுக்கு இந்த இடம் போதாமல் போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தல நாட்களிலே 1ஆம் நூற்றாண்டிலே ஊற்றப்பட்ட பரிசுத்தாவிய மழை முன்மாறி மழை. முன்மாறி மழை முன்மாறி மழை பெய்துவிட்டது. சகரியா 10 என்று சொல்வது முன்மாறி மழைக்கான தீர்க்க தரிசனம் அல்ல, பின்மாறி மழைக்கான தீர்க்க தரிசனம். நாம் இருக்கிற இந்த காலம்தான், இந்த கடைசி காலம்தான், கர்த்தருடைய வருகையின் நாட்கள் தான் பின்மாறி காலத்து மழை பெய்யக்கூடிய நாட்கள். ஹல்லேலூயா. இந்த பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சபை தொடங்கும் போது 120 பேர் ஆரம்ப நாட்களிலே, ஸ்தோத்திரம், 120 பேர். அப்போஸ்தலர் 1:15 இப்படி வாசிக்கிறோம். பின்பு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், அங்கே 41ஆம் வசனத்துல முதல் பிரசங்கத்துல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 120 பிளஸ் 3000 எவ்வளவு பேர் சொல்லுங்க? 3120. அப்போஸ்தலர் 2:47 ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்ப ஒரு நாளைக்கு ஒரு ஆத்துமானா ஒரு வருஷத்துக்கு குறைந்தபட்சம் 365 பேர் அனுதினமும் ரட்சிப்பு, அனுதினமும் ஞானஸ்நான ஆராதனை, அனுதினமும் சபையிலே ஆத்துமாக்கள் சேர்க்கப்பட்டு கொண்டே வருகிறார்கள். பின்பு 3ஆம் அதிகாரத்திலே பிறவி சப்பாணி நடக்கிறார். 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அதற்கப்புறம் 5000 பேர் புருஷரும் ஸ்திரீகளும் திரளான பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தார்கள். இப்ப கூட்டுங்க, 120 பிளஸ் 3000 பிளஸ் 5000. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்பு அனனியா சப்பீரால் நியாயம் தீர்க்கப்பட்ட பிற்பாடு திரளான புருஷரும் ஸ்திரீகளும் வந்து எண்ணிக்கை சொல்லல. அப்போ சில 6:1 வரும்போது on those days the disciples were multiplied at Jerusalem church. எருசலேமில் உள்ள கர்த்தருடைய சபையிலே அந்நாட்களில் சீசர்கள் பெருகி விட்டார்கள். வேத பண்டிதர்
ஃபுல்லர் தியாலஜிக்கல் செமினருடைய பிரின்சிபல் பீட்டர் வேக்னர் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்துக்கு விளக்க ஒரு எழுதியிருக்கிற பரிசுத்தவான் சொல்றாரு, அப்போஸ்தலர் 6:1 வரும்போது எருசலேம் சபையிலே 2 லட்சம் விசுவாசிகள் இருந்திருக்கலாம். கரங்களை தட்டி ஒரு அலையில சொல்லுவாங்க. இந்த எருசலேமிலிருந்து அப்போஸ்தலர்கள் பர்னபாவும் பவுலும் அந்தியோகியாவுக்கு அனுப்பப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலே புறஜாதி சபையின் ஹெட் குவார்ட்டர்ஸாக அந்தியோகியா சபை இருக்கிறது. அங்கேயும் நடந்த எழுப்புதல் வீதாச்சாரத்தை கணக்கிட்டு பீட்டர் வேக்னர் சொல்றாரு, அங்கேயும் ஒரு 2 லட்சம் பேர் தலைமை சபையில் மட்டும் இருந்திருக்க கூடும். அல்லேலூயா. முன்மாறி காலத்து மழையில ஒரு சபையில எவ்வளவு ஆத்துமாக்கள்? 20,000. பலஸ்தீனா தேசத்திலே முன்மாறி மழையை விட பின்மாறி மழை 10 மடங்கு அதிகமாய் பெய்யுமா? அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் மழை அப்போஸ்தலர் நாட்களிலே எப்படி ஊற்றப்பட்டதோ அதுபோல அந்த கடைசி நாட்களிலே 10 மடங்கு அதிகமாக ஆவியின் மழை ஊற்றப்படும் என்று சொன்னால், நானும் நீங்களும் இருக்கிற சபையிலே குறைந்தபட்சம் 2 லட்சம் into 10 அப்படின்னா எவ்வளவு விசுவாசிகள் இருக்க வேண்டும்? சுமார் 20 லட்சம் விசுவாசிகள். இடி முழங்க போல ஒரு நாளிலே சொல்லுவோம். சமீபத்தில் தேர்தல் கணக்குகளை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். விருதுநகர் மாவட்டம் முழுவதிலும் மொத்த ஜனத்தை எவ்வளவு? 20 லட்சம் பேர். அப்ப நான் நினைக்கிறேன் விருதுநகர் மாவட்டம் முழுதும் அத்தனை பேர் எங்க தெரிஞ்ச விசுவாசிகளா இருப்பாங்க. என்ன உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? இருக்கிற ஒவ்வொரு பாஸ்டரும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் முழுவதுக்கும் மொத்தமா அத்தனை பேருக்கும் பாஸ்டரா இருந்தா இந்தியாவில் இருக்கிற 130 கோடி பேரும் நரகத்துக்கு தப்பிடுவாங்க, பரலோக ராஜ்யத்துக்கு வந்துடுவாங்க. உங்களுக்கு இடம் இந்த பாஸ்டர் மட்டுமல்ல, எனக்கு மட்டுமல்ல, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரோடும் கத்த பேசுகிறார், ஒவ்வொரு விசுவாசியோட கத்த பேசுகிறார், ஒவ்வொரு சபையோடு கத்த பேசுகிறார். உங்களுக்கு இடம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய எழுப்புதல் பின்மாறி காலத்து மழையாகிய நம் நாட்களே ஊற்றப்பட துவங்கிவிட்டது. இதை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு சபையும் 4 காரியங்களை சந்திக்க வேண்டும். 4 படி வழியா, 4 அனுபவங்கள் வழியா இந்த முழுமையான எழுப்புதலை இந்த சபைக்கு தருகிறார், எங்கள் சபைக்கு தருவார், எல்லா சபைக்கும் தருவார். அந்த வசனத்தை மீண்டும் படிங்க. சகரியா 10:10 நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து திரும்பி வர பண்ணி அவர்களை ஜேம்ஸ் வெர்ஷன் பைபிளை வாசித்து பாத்தீங்கன்னா இந்த பாஸ்டர் பேரு ஜேம்ஸ். ஆமா, இந்த வெர்ஷன்ல இங்கிலீஷ்ல போட்டிருக்கு அகைன் அப்படிங்கிற வார்த்தை இங்கிலீஷ் பைபிள்ல கூடுதலா இருக்குங்க. அப்படின்னா தமிழ்ல படிங்க, நான் அவர்களை திரும்பவும் எகிப்து தேசத்திலிருந்து கூட்டி கொண்டு வருவேன், அதுக்கப்புறம் அசீரியாவிலிருந்து கூட்டி கொண்டு வருவேன். அவ்விதம் கூட்டி கொண்டு வரப்பட்ட விசுவாசிகள் கிளையோத்துக்கு வருவார்கள், அதன் பின்பு லீபனோனுக்கு வருவார்கள். நீ முழங்க போல சொல்ல 4 வார்த்தைக்கும் 4 ஆவிக்குரிய சத்தியம், ஆவிக்குரிய உபதேசம் உண்டு. எகிப்திலிருந்து திரும்பவும் கொண்டு வருவேன் என்றார். பாஸ்டர் இங்க வந்து சில வருஷம் ஆச்சு, அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த பிரதிஷ்டைக்கு அப்புறம் திரும்பவும் ரட்சிக்கப்படுவார்கள். ஒரு சபை ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நோ பேரன்னஸ் இன் ஸ்பிரிச்சுவல். ஆவிக்குரிய பிரகாரம் மலட்டுத்தன்மை கிடையாது, ஃபேமிலி பிளானிங் கிடையாது. இடி முழக்கம் போல ஒரு நிலை சொல்லுங்க. ஆவிக்குரிய பிரகாரம் ஊழியத்துல மலட்டுத்தனமும் கிடையாது. ஆமா, ஆத்ம ஆதாயம் பண்ணுவதில் போதும்னு எந்த பாஸ்டரும் சொல்லவே முடியாது முடியாது. எங்க வீட்டுக்கு வந்தாங்கல ஒரு நாதஸ்வர வித்துவான் இருந்த முறைப்படி அவர்களுக்கு ஒரு மாமா முறை வேணும். அந்த மாமாவுக்கு அக்காவுக்கும் வரிசையா பிள்ளைகள் பிறந்துச்சுங்க. 9 பெண் மக்கள். எத்தனை பெண் பிள்ளை? அரசாங்க சட்டத்தை மீறி விட்டார். 9 பெண் பிள்ளை.
நான் ஒரு சின்ன பையன். அந்த அக்கா எப்போதுமே பிரெக்னண்டா தான் இருப்பாங்க. எனக்கு அப்பதான் ஒண்ணுமே புரியல. அது நான் இப்ப நினைக்கிறேன், ஊழியக்காரன் என்னால பிரெக்னண்டா இருந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். 84 நாள் அப்படித்தானே சொல்றாரு. நான் திரும்பவும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ஊழியக்காரன் ஆயுள் முழுவதும் பிரெக்னண்டா இருக்கணும். அந்த அக்கா ஆயுள் முழுவதும் பிரெக்னண்ட் தான். 9 பிள்ளை 9 வருஷத்துல வரிசையா. வருஷம் அவரோட எனக்கு சரியா சொல்லணும்னு தெரியல. நான் ரொம்ப சின்ன பிள்ளை, 5 வயசு 6 வயசு இருக்கும். அந்த மாமா ஒவ்வொரு பெண் பிள்ளைக்கும் இலக்கிய பேர் வச்சார். தமயந்தி, அன்னபூர்ணா, மணிமேகலை, மாதவி, கண்ணகி, தூய தமிழ் பேரா வச்சார். சரி, ஒரு மாத்தி ஆணு பிறக்கும் பார்த்தா பிறக்கவே இல்லை. உடனே அந்த மாமா 9வது பிள்ளைக்கு என்ன பேர் வச்சா தெரியுமா? போதும் பொண்ணு. 9வது பெண் பிள்ளைக்கு என்ன பேரு? போதும் பொண்ணு. போதும் பொண்ணு இங்க வா, போதும் பொண்ணு இங்க வான்னு கூப்பிட்டு பார்த்தாரு. 10வது ஒரு குழந்தை பிறந்தது, அதுவும் பொண்ணு. அப்புறம் அந்த ஊரை விட்டு படிப்புக்காக வெளியூர் போய் இப்ப வரைக்கும் வெளியூர்ல இருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிங்க. ஸ்தோத்திரம். ஆத்தும ஆதாயம் நடந்து கொண்டே இருக்கும். அதற்கு ஸ்தோத்திரம் முடிவுரையே கிடையாது, கிடையாது. இந்த எகிப்திலிருந்து திரும்பவும் கொண்டு வருவார் என்றால், எகிப்திலிருந்து கொண்டு வருவதல் என்றால் என்ன? யாத்திராம 20:1 I am Jehovah thy God who redeemed from the slavery land of Egypt. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. So what is the meaning? Egypt, slavery land. அப்படின்னா பாவமுள்ள வாழ்க்கை. யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமை. இந்த சபையின் மூலம் ஷெக்கைனா மகிமை தேவாலயத்தின் மூலம் பாவத்துக்கு அடிமையாய் கிடக்கிற இந்த மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வருவது போல பாவ அடிமைத்தன வீட்டை விட்டு ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் மீட்பினால் ரட்சிக்கப்பட்டு இந்த சபைக்கு வருவார்கள். அதுதான் எகிப்திலிருந்து நான் கொண்டு வருதல் என்கிற சத்தியம். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட போது பீடியில் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, சிகரெட் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, சினிமா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, மதுபான அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. இப்போ அதெல்லாம் மிஞ்சி கூடுதல் அடிமைத்தனம் பேஸ்புக் அடிமைத்தனம். என்ன புக்கு? என்ன புக்கு? என்ன புக்கு? சமீபத்துல ஒரு நியூஸ்ல பார்த்தேன். இந்த பேஸ்புக் அடிமைத்தனத்துல இந்தியாவுல அதிகமா தமிழ்நாட்டுல பெருங்கூட்டம் அடிமைப்பட்டு கிடக்கும். எப்ப பார்த்தாலும் அவங்க மொபைல் போன கையில வச்சுக்கிட்டு இப்படி 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 இப்படி. ஒரு வாரம் அந்த வீட்டுல இருந்தேன், பார்த்துக்கிட்டே இருந்தேன் எப்ப நேரம் கிடைக்கும். சரி, அப்படி அனுப்பி எத்தனை பேர் தான் ரட்சிக்கப்பட்டாங்க, எத்தனை பேர் தான் சர்ச்சுக்கு வந்தாங்க, எத்தனை பேர் சுகமானாங்க, எத்தனை பேர் விடுதலை பெற்றாங்க. அதுக்கு ஆச்சரியம், 25 வருஷம் ஊழியத்துல 25 பேர் கூட கிடையாது. ஆனா இந்த இந்து தேசத்திலே சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த. நமக்கு கையில் இருக்கிறது ஒண்ணு பைபிள், அப்புறம் கொஞ்சம் பாட்டு புஸ்தகம். கையெழுத்து நிலையில சொல்லுவாங்க. இந்த ஆழமான பிரதிஷ்டை எந்த ஊழியக்காரர் இருக்கோ அவங்க ஊழியத்தின் மூலம் ஆத்துமாக்கள் விடுவிக்கப்படுவார்கள். இந்த பிரதிஷ்டைக்கு வந்திருக்கிற நீங்க எந்த அடிமைத்தனத்தில் இருந்தாலும் அங்க சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த பேஸ்புக் அடிமைத்தனத்தில் இருக்கிறவன வெளியே கொண்டு வர பல லட்சம் ரூபாய்க்கு இப்ப கிளினிக் வச்சிருக்காங்க. ஒரு ஆள் அதை விட்டு வெளியே வர்றதுக்கு பல லட்சம். அந்த பல லட்சம் போட்டு வெளியே வந்த ஒரு பாடம் அது கண்டலா போயிடுவாங்க. அது இன்னும் பயணம். ஆகவே சகோதரா, ஆண்டுடைய நாமத்திலே சொல்லுகிறேன், எதற்கு நீ அடிமையாக இருந்தாலும் இந்த ஊழியத்தின் மூலம், இந்த சபையின் மூலம் பாவம் செய்த எவனும் பாவத்துக்கு அடிமை. அந்த பாவ அடிமைத்தனத்தில் உள்ள விடுவிக்கிறதா இந்த தேவனுடைய சபை. இந்த சபைக்கு
அடிமைத்தன வீட்டிலிருந்து ரட்சிக்கப்பட்டு ஆத்துமாக்கள் வந்து கொண்டு இருப்பார்கள். ஆகவே பாஸ்டர் ஜேம்ஸ் உங்களுக்கு இந்த இடம் கரங்களுக்கு தேவனாலே சொல்லுவாங்க. அடுத்தபடியாக இரண்டாவதாக அசீரியாவில் இருந்து கூட்டிக் கொண்டு வருவார். அசீரியாவில் இருந்து கூட்டிக் கொண்டு அசீரியா 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஸ்தோத்திரம். இந்த 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இந்த 3 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு சபை அசீரியாவுக்கு சிறையிருப்பாக போனார்கள். அசீரியாவுக்கு எதுக்கு போனாங்க? உசியா ராஜாவின் காலத்திலே சல்மனாசார் என்ற அசீரிய ராஜா வந்தார். பாபிலோன் அது நேபுகத்நேச்சாருடைய தேசம். அசீரியா அது நினிவே பட்டணத்தின் தலைநகர். யூதா கோத்திரம் பாபிலோனுக்கு சிறையிருப்பாய் போனார்கள். மீதமுள்ள 11 கோத்திரமாகிய இஸ்ரவேல் சபை அசீரியாவுக்கு சிறையிருப்பாய் போனார்கள். சல்மனாசர் என்ற அசீரிய ராஜா உசியா ராஜாவின் நாட்களில் இஸ்ரவேலின் 11 கோத்திரங்களை சிறை பிடித்துக் கொண்டு போனான். யோயாக்கீம் என்ற ராஜாவின் நாட்களிலே அவர்களுடைய சிறையிருப்பு மாறிட்டு. அதுக்கு காரணம் என்னன்னு ஒரே ஒரு வசனத்தை படிங்க. சிறையிருப்பு என்பது பின்மாற்றத்திலிருந்து திரும்பி வருதல். இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன சொல்லுங்க? பின்மாற்றத்திலிருந்து திரும்பி வருதல். 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல அந்த சிறையிருப்பு மாறிட்டு. சிறையிருப்புக்கு காரணம் என்ன? படிங்கள். 2 ராஜாக்கள் யூதாவின் ராஜாவாகிய யோகாக்கினுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 17:9 மட்டும் படிங்க. 2 ராஜாக்கள் 17:9. ஏன் சிறையிருப்பு வருகிறது? செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக ரகசியத்தில் செய்ததுமன்றி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை அபிஷேகத்து கர்த்தருடைய பரிசுத்த சபைக்கு வந்த பிற்பாடு விசுவாசிகள் என்ன பாவம் செய்யறாங்க? என்ன பாவம் செய்யறாங்க? ரகசிய பாவம். சீக்ரெட் சின்ஸ். ரகசிய பாவம். மத்தேயு 1:19 வாசித்து பார்த்தீங்கன்னா யோசேப்பு நீதிமானாய் இருந்தபடியினால் அவளை ரகசியமாய் கழிவிட யோசித்தார். அப்போ துன்மார்க்குடைய பாவங்கள் பகிரங்கமானது, நீதிமானுடைய பாவங்கள் ரகசியமானது. இந்த பிரதிஷ்டை ஆராதனைக்கு வந்திருக்கிற பிரதர் சிஸ்டர் தேவ பிள்ளையே, இந்த மாலுவழியில கர்த்தர் தீர்க்கதரிசனமாக உங்களோட பேசுறார். உங்க வாழ்க்கையில ஏதாகிலும் ரகசிய பாவம் இருந்தா இருக்குமானா விட்டுருங்க. இல்லன்னா ஒரு நாள் வரும் சிம்சோனை சிறைபிடிச்சிட்டு போனது மாதிரி ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானத்துக்கு அபிஷேகத்துல விசுவாசிய தேவனுடைய பிள்ளைய சத்துருக்கள் சிறைபிடிச்சிட்டு அவங்க நாட்டுல கொண்டு போய் சிறைச்சாலையில பூட்டி வச்சிருவாங்க. அது சாத்தானுடைய சிறையும். அசீரியாவிலிருந்து திரும்பி வருதல் என்றால் பின்மாற்றத்திலிருந்து திரும்பி வருவார்கள். பாஸ்டர் ஜேம்ஸ் அவர்களே, நானானாலும் சரி யாரானாலும் சரி பின்மாற்றம் தவிர்க்க முடியாதது. பின்மாற்றம் பவுல் ஊழியத்தில் உண்டு, இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் 11:1 பின்மாற்றம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் பின்மாற்றம் என்ன விதாச்சாரம்? 11:11 நல்ல அப்போஸ்தலர்கள், ஒருவன் கள்ள அப்போஸ்தலன் யூதாஸ் காரியத்து பின்மாற்றம். எனக்கு பின்மாற்றம் வரக்கூடாதுன்னு ரொம்ப வேதனையா ஜெபம் பண்றேன். வழியே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் கூட ஒருவன் பின்மாற்றம். பவுலின் ஊழியத்திலே தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு விலகி போனார். இங்கிலீஷ் மொழியில போட்டிருக்கு attraction of the world, he was backslider. தேமா ஏன் பின்வாங்கினா? இந்த உலகம் காட்டுகிற attraction. ஆகவே பின்மாற்றம் தவிர்க்க முடியாதது. ஆனால் கர்த்தர் சொல்றார், கடந்த காலம் பாஸ்டர் ஜேம்ஸ் உங்க ஊழியத்துல யாரெல்லாம் உங்களை குறை சொல்லிட்டு குற்றம் சொல்லிட்டு பாவம் செய்து பின்வாங்கி போனார்களோ அவர்கள் இந்த பிரதிஷ்டைக்கு அப்புறம் உங்களை தேடி வரப்போகிறார்.
சொல்றாங்க, ஈசாக்கை பார்த்து அபிமெலேக்கு சொன்ன மாதிரி நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். பாஸ்டர், நாங்க இப்பதான் புரிஞ்சுட்டோம் பாஸ்டர். சாரி பாஸ்டர், நாங்க உங்களோட உடன்படிக்கை பண்ண வந்திருக்கோம். தயவு செய்து எங்களை சேர்த்துக்குங்க பாஸ்டர். கைகளை கொஞ்சம் அலையில சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு அவர்களுக்கு விருந்து பண்ணினார். இனி பாஸ்டர் ஜேம்ஸ் அவர்கள் விருந்து இன்னைக்கு மட்டுமல்ல, தொடர்ந்து விசுவாசிகள் கொடுத்துட்டே இருக்க போறார். ஆடுகள் நன்றாய் சாப்பிட்டு கொழுப்பதற்கு வளர்ப்பதற்கு தழைகள் உண்டு. கிளையாத் மலையில் என்ன உண்டுங்க? என்ன உண்டு? இலை தழைகள் ஏராளம் உண்டு. எண்ணாகம் 32 முதலாம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் தங்களுக்கு ஆடுகள் ஏராளமாக இருந்ததுனால இந்த கீழையா தேசம் ஆடு மாடுகளுக்கு வளர்ப்பதற்கு ஏற்ற தேசம் என்று கண்டு கொண்டார்கள். அப்படியானால் கீழையாத்தில் என்ன உண்டு? புல்வெளி உண்டு, புல்வெளி உண்டு, புல்வெளி உண்டு. 2 சாமுவேல் கீழையாத்தில் என்ன உண்டு? எரேமியா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே கீழையாத்திலே பிசித்தையிலோ இல்லையோ, இஸ்ரவேலிலே ரண வைத்தியனோ இல்லையோ. அன்பானவர்களே, பாஸ்டர் ஜேம்ஸ் அவர்கள் மூலம் கீழையாத்தின் அனுபவத்தின் மூலம் என்ன நடக்க போகுது? பெரிய பெரிய வியாதிசர்கள் இங்கே வந்து சுகம் பெறுவார்கள். குணமாக்கும் வரும் பாஸ்டர் மேலே உண்டு. ஹல்லேலூயா. அதான் கீழையாத்தினுடைய 4வது ஆசீர்வாதம். கீழையாத்தின் 5வது ஆசீர்வாதம் 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே பொருளாதார செழிப்பு உண்டு. இந்த கீழையாத்திலே பர்சிலாக்கள் எழும்புவார்கள். பாஸ்டர் ஜேம்ஸ் கிராமம் நினைக்காதீங்க, கோடீஸ்வரர்கள் தொழிலதிபர்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். ஏனென்றால் பர்சிலாக்கள் இங்கே எழும்ப போகிறார்கள். தாவீது கொஞ்சம் காலம் சில மாதம் கஷ்டப்பட்டார் பாருங்க. இந்த பர்சிலா கொண்டு வந்த பொருளை வாஸ்து பார்த்தா நம்ம தலையே சுத்தது. இப்படி ஒரு விசுவாசி ஒரு சபைக்கு இருந்தார், எங்களுக்கெல்லாம் கவலை இல்லைங்க. இந்தியாவை 6 மாசத்துல கத்தருக்கு சொந்தமாக்கணும். அவர்களுக்கு இப்படி ஒரு பர்சிலா இருந்தா இன்றைக்கு இருக்கிறது 480 வருஷத்துல 4500 சபையா 10 வருஷத்துல மாறிடும். எங்களுக்கு ஊழியர்கள் உண்டு, மிஷன் ஃபீல்டும் உண்டு. என்னதான் இல்ல, அப்படிதான் இல்ல. புரியுதா? சொல்லிட்டு இருக்கேன், அந்தவரே எங்க சபையிலையும் 100 கோடீஸ்வரரை எழுப்புங்க. எதுக்கு 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 100 கோடீஸ்வரர்? ஒரு கோடீஸ்வரர் 100 மிஷனரிகளை தாங்க. முழக்கம் சொல்லுங்க. ஒரு கோடீஸ்வரர் 10 மிஷனரிகளை தாங்க. யோசனை உண்டாகும். ஒரு மிஷனரிக்கு 3000 ரூபாய் கொடுத்தா அழகா போய் வட இந்தியாவில் ஊழியம் செய்திருவார். அப்போ ஒரு கோடீஸ்வரன் யோத்திரம் கோடிக்கு தசமாக நடந்து சொல்லுங்க, கணக்க சொல்லுங்க. 10 லட்சம். 1 கோடி வருமானம் வந்தா அவர் எவ்வளவு நமக்கு தசமா தரணும்? 10 லட்சம். பெரிய ஸ்தாபனத்தை நடத்தினாங்க. நான் விசுவாசிக்கிறேன், பெந்தேகோஸ்தே சபையிலே பர்சிலாக்கள் எழும்புவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கு ஆசையா இருக்கு? இந்த வசனத்தை பேசும்போது என்ன பர்சிலாவாக, பர்சிலாவின் ஆசீர்வாதமாக பொருளாதார செழிப்பினால நிரப்பும். எங்க பாஸ்டருக்கு ரைட் ஹேண்டா இருப்பேன், லெஃப்ட் ஹேண்டா இருப்பேன் வாஞ்சிக்கிற இந்த சபை விசுவாசிகள் கை வைத்து வரலையில சொல்லுவாங்க. ஆங்காங்கே வந்திருக்கிற விசுவாசிகள் அந்தந்த பாஸ்டருக்கு நான் பர்சிலாவா எழுத போறேன், கர்த்தருக்கு கோடிகளை திரட்டும், வாஞ்சிக்கிறவர்கள் இடி முழங்க போல சொல்றேன். இத்தனை ஆசீர்வாதம் என்ன உண்டு? இளையாத்திலே உண்டு, இளையாத்தில வயல்மொழி உண்டு, தழைகள் உண்டு. ஆகவே ஒரு ஆசீர்வாதம் 65 வசனத்துல மேய்ச்சல் உள்ள இடத்தில் ஆடுகள் நிறைந்திருக்கும். ஜேம்ஸ் நல்ல ஒரு பிரசங்கியா, நல்ல ஒரு பைபிள் டீச்சர், நல்ல ஒரு போதகர். நிச்சயம் மேய்ச்சல் உள்ள இடத்தில் ஆடுகள் நிறைந்திருப்பது உறுதி. இந்த ஆசீர்வாதத்தை இந்த ஆலயத்திற்கு ஜெபத்துக்கு கர்த்தர் வாழ்த்தாக வாக்கு கொண்டார். நிறைவாக இந்த சபை தொடர்ந்து லீபனோனாக மறுரூபம் அடையும். வசனங்களை மாத்திரம் சொல்லிட்டு நான் அமர போகிறேன். 3 நிமிஷத்துல லீபனோன் என்றால் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? ஏசாயா 35:1-2 வாசித்து பாருங்கள். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். லீபனோன் என்றால் தேவ மகிமை. இந்த வேத பாடம் வாசித்த ஒவ்வொரு போதகரும் சொன்னாங்க, இந்த ஆலயத்துல மகிமை நிரம்பி இருக்கிறது, மகிமை மூடி இருக்கிறது, இன்னும் மகிமை நிரப்பப்படும். மகிமை என்றாலே பரிசுத்த ஆவியானவர்.
பெந்தேகோஸ்தே சபையின் மேன்மையே நம்ம இருக்கிற விசேஷமே மீதி நீங்க சொல்லுங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். சிங்கப்பூர்ல ஒரு சபையில நேவி முகாம்ல செய்தி கொடுக்க இந்தியாவில இருந்து 4 பிரசங்கியார் அழைக்கப்பட்டிருந்தார். நானும் டெல்லியில இருந்து வந்த ஒரு பிரசங்கியாரும் சர்ச்சுக்கு மேல மூப்பருடைய வீடு, மூப்பர் வீட்டுல ஒரு ஓரத்துல சாப்பிட்டுட்டு சர்ச்சிலேயே தங்கி. ஆனா என்னோட சீனியரான 2 போதகர் பாஸ்டருடைய வீட்டுல பிரம்மாண்டமான மாளிகையில தங்கி இருந்தாங்க. நான் தங்கியிருந்தேன் இந்த 7 நாள். அன்னைக்கு அப்படிதான், இன்றைக்கு அப்படிதான். அதிகாலை 4 மணிக்கு எழும்புவேன். அந்நிய பாஷையிலேயே ஜெர்மனி கொண்டிருப்பேன். அந்த என்னோட வந்திருக்கிற இங்கிலீஷ் பிரசங்கியார், தமிழ் தெரிந்த இங்கிலீஷ் பிரசங்கியார், எதிரி மூலகா அவ்வளவு இலக்கணத்தோட பேசுவான். அவர் அமைதலா புத்தர மாதிரி சிலையாக உட்கார்ந்துட்டே ஜெபம். 7ஆம் நாள் நாங்கள் பிரிக்கிறோம். அவரை பார்த்து சொன்னேன், மாஸ்டர் உங்க இங்கிலீஷ் எனக்கு இல்லைன்னு ரொம்ப கவலையா இருக்கு மாஸ்டர். ஆமா, என்ன அருமையான இங்கிலீஷ், என்ன ஸ்வீட் இங்கிலீஷ் அப்படின்னு. அவர் சொன்னாரு, உங்க அந்நிய பாஷை எனக்கு இல்லைன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு சொன்னேன். இங்கிலீஷை யூனிவர்சிட்டியில படிச்சிடலாம், அந்நிய பாஷை வளர்க்க அவர் தான் கொடுக்கணும். நம்முடைய நேர்மையை எதை கொடுக்கிறது? அந்நிய பாஷை. மகிமை ஆவியார் இறங்கும் போது மகிமை. ஆகவே சபையிலே துதித்தலிலும் ஸ்தோத்தரித்தலிலும் சபையில இன்னைக்கு 3ஆம் நாள் உபவாசத்தை சுத்திகரிக்கிறோம். அதிக நேரங்கள் நாங்கள் எல்லாரும் டங்ஸ்லே தான் ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். டங்ஸ்ல ஜெபம் பண்ணா ஆவியானவர் நமக்குள்ளிருந்து வாக்கு கடங்கா பெருமூச்சோடு பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிறார் தேவனுடைய சித்தத்தின்படியே. ஆகவே சபையை இந்த லீபனோனின் மகிமைக்கு வாருங்கள். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற அந்த கர்த்தரால் சொல்லுங்க மீதி வசனத்தை, மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபம் அடைகிறோம். அந்த மகிமையின் மேல் மகிமையின் அனுபவம் தான் லீபனோனின் மகிமையின் அனுபவம். இந்த சபையிலே ஆவியின் வரங்கள் அபரிதமாய் ஊற்றப்படும். 9 வரங்களும் செயல்படும். ஆவியின் கனிகள் 9 இந்த சபையிலே ஊற்றப்படும். அதனால என்ன ஆசீர்வாதம்? 92ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே நீதிமான் பனையை போல செழிப்பான், லீபனோனின் கேதுருவை போல வேரூன்றி நிற்பான். கேதுரு உலகத்தில் இருக்கிற எல்லா மரங்களை விட மிக உயரமாய் வளர்கிற மரம் தான் இந்த லீபனோனின் கேதுரு மரம். அது பக்கத்தில் கீழே போய் பார்த்து மேல பார்த்தா அந்த லீபனோனின் கேதுரு மரம் மேகத்தை தொடுவது போல தெரியுமா? எபேசியர் 4:11 சொல்லப்பட்டபடி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக இந்த சபையில் இருக்கிற எல்லாரும் பூர்ண புருஷராக லீபனோனின் கேதர்களாக வளருவீர்கள். ஓசியா 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே லீபனோனில திராட்சை தோட்டம் உண்டு, திராட்சை ரசம் உண்டு. ஓசியா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே லீபனோனில லீலி புஷ்பம் உண்டு. ஓசியா 14:6 லீபனோன் புஷ்பத்தினுடைய வாசனை வீசும் ஜீவியம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் சாட்சியின் ஜீவியம். ஸ்தோத்திரம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனத்துல நேச மணவாட்டி அழைக்கிற அந்த கடைசி நேரம் இருக்கு பாருங்க. அப்போ மணவாட்டி எங்கே நிற்கிறாள் தெரியுமா? என் பிரியமே, நீ ரூபவதி, நீ எழுந்து வா, லீபனோனில் இருந்து என்னோடு கூட எழுந்து வா. மணவாட்டி சபை கடைசியா பூர்ண மகிமையில் இருக்கிற இடம் அதுதான் லீபனோன். இந்த சபை கட்டப்படுவது நல்லது, ரட்சிக்கப்படுவது நல்லது, ஆத்துமாக்கள் திரும்பி வருவது நல்லது, சபையில் வளர்ச்சி உண்டாவதும் நல்லது, செழிப்பு வருவதும் நல்லது. விழாவின் நோக்கம் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே இங்க இருக்கிற அத்தனை பேரும் பறந்து செல்ல வேண்டும்.
பாஸ்டரையும் இந்த சபையும் வந்திருக்கிற யாவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இனிமையாக நகைச்சுவையோடு நமது மத்தியிலே வாழ்த்துறை வழங்கின அவரை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக, உபயோகப்படுத்துவாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பொழுது சபையாரை பற்றி சொல்றாரு, என்னுடைய ஜெபங்களில் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் நான் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். ஏன் சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஆலயம் கட்டி பிடிக்கப்பட்ட பிற்பாடு பாஸ்டர் வந்து இதனுடைய போட்டோ வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க. இதை பார்க்கிற பொழுது ஒரு நேர்த்தியான ஒரு ஆலயத்தை கட்டும்படி கர்த்தர்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபையை நினைத்து என்னுடைய ஜெபங்களில ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிச்சேன். ஆண்டவரே, ஒரு நல்ல ஒரு பெரிய ஆலயத்தை அழகா கட்டுறதுக்கு பாஸ்டருக்கு நீங்க உதவி செஞ்சீங்களே, அதற்காக நமக்கு நன்றி அப்படி சொல்லி கடவுளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனமாற உளமாற அவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். நான் இப்போ இந்த வாழ்த்து செய்தி கேட்டப்போ இனி உங்களை நினைக்கிற பொழுது ஆண்டவரே அவங்களுக்கு இடம் போதாம போகட்டும் அப்படின்னு ஜெபிக்கணும்னு நான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து என்ன செய்வீங்க? அவங்க நினைக்கிற பொழுதெல்லாம் இவங்களுக்கு இடம் போடாம போகட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கேட்ட இந்த வாழ்த்து செய்தியில கேட்டப்போ அத்தனை ஆசீர்வாதங்களும் இந்த சபையின் மேலே, சபையாரின் மேலே, ஊழியர் மேலே, உடன் ஊழியர்கள் மேலே தங்கி பழிக்கத்தக்கதாக, ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேறத்தக்கதாக நாம் இப்பொழுது கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். நமது மத்தியில் வந்திருக்கதான, திருச்சியிலிருந்து வந்திருக்கதான அருமை போதகர் இயேசுதாஸ் அவர்கள் முன்பதாக வந்து இந்த வாழ்த்துதல் ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேற நம்முடைய ஆண்டவர் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர்கள் செபிக்கிற பொழுது நாமும் அவர்களோடு கூட சேர்ந்து கருத்தாய் கர்த்தரை நோக்கி பார்த்து செபிப்போம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இந்த ஒரே பேரான குமாரன் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் தூய ஆவியானவர் உதவியோடு கூட இந்த சர்ச்சை அடர் பரிசுத்தவான் மூலம் அடர் எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஜெபித்து அவர் மூலம் டெடிகேட் பண்ண கற்றுக் கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு கோடி நன்றி. ஆண்டவர் பாடல் ஆராதனை மகிமை இறங்கி வந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வேத வாசிப்பில் எங்களோடு நீ பேசினதற்காக நன்றி. குறிப்பாக இந்த நேரத்தில் கூட அருமையான பாஸ்டர் மூலம் ஆண்டவரை இடம் ஆண்டவரை போதாமல் போவதாக என்று சொல்லி ஆண்டவரை எகிப்தினுடைய அனுபவம், அசீரியனுடைய அனுபவம், கிலியாத்தினுடைய அனுபவத்தை குறித்து இப்படி ஒவ்வொரு அனுபவமாக எங்களோடு கூட கர்த்தர் பேசுவதற்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவர் தொடர்ந்து இந்த கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த ஸ்தலசனுடைய போதகர் பாஸ்டர் ஜேம்ஸுக்காக, இந்த சிஸ்டருக்காக, 2 பிள்ளைகளுக்காக, உடன் ஊழியர்களுக்காக, திருச்சபை விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் பல தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறேன், பல லெக்குகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, ஏற்கனவே பாஸ்டர் சொன்ன பிரகாரம் லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கிறார்கள். ஒரு சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்ன வசனம் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் நிறைவேறும்படியா ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு மாத்திரம் அல்ல, மேடையில் அமர்ந்திருக்கிற பரிசுத்தவான்கள், இன்னும் வந்திருக்கிற அத்தனை பரிசுத்தவான்களுடைய சபை வருகிற 2017ஆம் ஆண்டில் இப்ப இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, அது கர்த்தர் இடம், ஆண்டவரே எந்த இடத்தை வைத்திருக்கிறார்களோ அது பத்தாமல் போவதாக. ஆண்டவரே, இன்னும் 1-2 ஆண்டவரே ஆராதனை, பல சபை ஆண்டவரே ஆராதனை ஆரம்பிக்க, பல கிளை சபை ஆரம்பிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம்.
தொடர்ந்து இந்த மீதியுள்ள எல்லா வேலை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. உமது நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தூரமாக இருக்கிறதுனால பாஸ்டர் ஜேம்ஸ் அவர்கள் முன்பதாக வந்து வரவேற்புரை சொல்லுவார். சாட்சி சொல்லுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபை மக்கள் யாவரையும் அன்புள்ள இதயத்தோடு வாழ்த்துகிறேன். வெளியிலும் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லாரும் உள்ள வர முடியாது என்ற காரணத்திற்காக நீங்களும் எங்களை காண வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக ஒரு பெரிய திரை ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. தயவாக நீங்கள் இருந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தபடியாக கேட்கிறேன். ஒரு வினாடி என்னை இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தின தேவனை நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கும்படியாக விரும்புகிறேன். குறைவுள்ளோனானாலும் கூடவே இருக்கின்றீர், நிறைவாம் பள்ளத்தாக்கில் மெதுவாக நடத்துகின்றீர். இறைவன் நாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தி ஆக்குவீர், திருப்தி ஆக்குவீர். ஓ இயேசு மறந்து அது எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை ஆடிகளுக்கெல்லாம் பெரியது, ஆகாயம் பூமி மலை ஆடிகளுக்கெல்லாம் பெரியது. அல்லேலூயா. நாங்கள் நிற்பதும் மூலமாக இருக்கிறது தேவனுடைய மேலான சுத்த கிருபை மாத்திரம். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக திரும்பி வந்த நாளெல்லாம் திரும்பி பார்த்தேன். ஆண்டவரை நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்காம இருக்க முடியலைங்க. இளங்கூழியர்கள் நிறைய இருக்கீங்க. உங்களையும் உற்சாகப்படுத்தும்படி ஒரு வார்த்தைகள் சொல்கிறேன். தயவு செய்து என்னை கவனமாக கவனிக்கும்படி கேட்கிறேன். நான் தேவனுடைய தெளிவான அழைப்பை பெற்று ஒரு சில வேதாகம கல்லூரியிலே விரிவுரையாளராக இருந்தேன். போதக அழைப்பை பெற்றேன். அப்படியாக சில வேதாகம கல்லூரியிலே போதகனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்போ தேவன் திடீரென்று எனக்கு இந்த சியோன் மலை என்ற கிராமத்தை தரிசனத்தில் காண்பித்து நான் சபை ஊழியமும் செய்ய வேண்டும் என்று அனுப்பினார். அதனால உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற வேத வார்த்தையின்படி இந்த கிராமத்திற்கு வந்து சபை ஊழியம் ஆரம்பித்தேன். அதோடு கர்த்தருடைய கிருபையினாலே இன்றும் வேதாகம கல்லூரியை நடத்தி வருகிறோம். அது MD வரைக்கும் பாடத்திட்டங்கள் நடத்தி வருகிறது. அதனால் உருவாக்கப்பட்டவர்கள் இங்கும் பல பகுதிகளிலும் அநேகர் உண்டு என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் இந்த கிராம பகுதிக்கு வந்தபோது நான் கிராமத்தில் இருந்தவன் அல்ல, நான் பட்டணத்தை சார்ந்தவன். இந்த கிராம பகுதிக்கு வந்தபோது இங்கிருந்த சூழ்நிலைகள், இங்கிருந்த வறட்சி, இங்கிருந்த ஜாதி கலவரங்கள், இங்கிருந்த வெறுமை. நான் இந்த ஊருக்குள்ள வந்தப்போ அந்த சியோன் மலை ரோடு வெறும் மண் ரோடு தான். அப்படி வந்து ஊழியம் ஆரம்பித்த போது 1998ஆம் ஆண்டு மே மாதம் இந்த ஊருக்குள்ள நான் கால் வைத்தேன். 1999ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி ஷக்கீனா எழுப்புதல் ஊழியம் என்ற தலைப்பில் இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ ஒரு திருச்சபையை சார்ந்த ஒரு விசுவாசியினுடைய மாட்டு கொட்டகையில ஒரு சாய்ப்பு ஒன்று போட்டிருந்தாங்க. அது நாங்கள் அங்கே ஓட்ட இருக்கோம். அவங்க அந்த மாடை விற்றுட்டாங்க. அந்த சாய்ப்புல தான் ஆராதனை ஆரம்பித்தோம். அப்போ ஆரம்பிக்கும் போது மொத்தம் 15 விசுவாசிகள் உண்டு. அதில் முதல் பைபிள் போர்ஷன் இங்கே வாசித்த பாஸ்டர் செல்வராஜ் ஒருவர், அதில் ஒருவர் இங்கே இருக்கிறாங்க. அப்படித்தான் இந்த ஊழியம் எளிமையான முறையில் ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு பக்கத்தில் வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது, ஆத்துமாக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மறுபுறத்தில் துன்பங்கள், எதிர்ப்புகள், ஆபத்துகள் எல்லாத்தையும் சகித்துக் கொண்டு வருகிறோம். 2001ஆம் ஆண்டு என்னுடைய மனைவியை நான் வாழ்க்கை துணையாக கண்டுபிடித்தேன். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வாங்க, எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் பிகன் தேர் இஸ் எ விமன் அப்படி சொல்லுவாங்க. அதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்களோ இல்லையான்னு தெரியாது. ஆனால் ஒரு வெற்றி உள்ள ஆணுக்கு பின்பாக ஒரு பெண் இருக்கிறார் என்று பொருள். எனக்கு வாழ்க்கை துணையாக கர்த்தர் தந்த என்னுடைய அன்பு மனைவி தேவ திட்டப்படி, தேவ தீர்மானத்தின்படி என்னோடு இணைக்கப்பட்டவள்.
அவளை ஊழியத்தில் நான் உருவாக்கவும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அவரும் இடம் கொடுத்தார். அவர் திறமை உள்ளவளாக இடத்துல வந்தார். அதனுடைய முடிவு 2 பேரும் ஒன்றாக இணைந்து ஊழியங்களில் ஓடவும் செயல்படவும் ஆரம்பித்தோம். பல எதிர்ப்புகள் கர்த்தர் நம்மோடு கூட உண்டு என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தும் வண்ணமாக இன்னைக்கு இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் இருந்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த ஊர் என்னை நிராகரித்ததோ அதே ஊர் என்னை நிர்வாகியாக இருக்கும்படியாக கேட்கக்கூடிய அளவில் கர்த்தர் நம்ம இருக்கிறார். நிர்வாகியாக இல்லை, நான் நினைப்பேன், நான் போக மாட்டேன். எல்லாரும் எங்க ஊர்ல நிறைய பேருக்கு வருத்த என்னன்னா, பாஸ்டர் எங்களை கூப்பிடலையே. நான் எல்லாரையும் கூப்பிடுறேன். நெசமாலும் ஒரு 5-6 பேருக்கு இன்விடேஷன் கொடுத்தேன். சிலர் சொன்னாங்க நீங்க கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் வருவோம் அப்படி சொல்லி வந்திருக்காங்க. அதுக்கு வெளியே போய் பார்த்துருக்கேன், யார் வந்திருக்காங்கன்னு சந்தோஷம். ஆனா இதை நான் ஏன் எங்களுக்கு கொடுக்கலன்னா, வெறுப்பதற்காக அல்ல, நிராகரிப்பதற்காக அல்ல, நான் மேனேஜ் பண்ண முடியாது என்பதற்காக கொடுக்கல. நம்முடைய விசுவாசிகளையே உட்கார வைக்கிறதுக்கு இது எனக்கு போதுமானதாக இருக்காது என்பதற்காக நான் அழைக்கிறேன். தயவு செய்து எங்கள் ஊருக்காக மன்னித்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்கிறேன். அதே நேரத்தில் கர்த்தருடைய கரம் கூட இருந்ததுனால இந்த ஊழியங்கள் அப்படியே நடந்து வந்ததுங்க. ஊரை செட்டில் ஆரம்பித்து அப்படியே வளர்ந்து வரும்போது என் ஆவிக்குள்ள நடத்தின நான் ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்ற அநேக ஊழியர்கள் உண்டு. அவர்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட வளர்க்கப்பட்ட காலங்காலம் உண்டு. அதில் ஒன்றுதான் மேடையில் அமர்ந்திருக்கிற பால் அண்ணன். அவர் பிபிஎஸ்னுடைய ப்ரமோஷனல் செக்ரட்டரியாக இருந்தார். இன்னைக்கு யுனைடெட் வெக்கேஷனல் பைபிள் ஸ்கூலுடைய ஃபவுண்டராக டைரக்டராக இருக்கிறார். அப்போ நான் ஆரம்ப கட்டம் கிட்டத்தட்ட 1992 பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வந்து உட்காந்துருக்கேன். பாலண்ணனுடைய மனைவி தான் இங்கே இருக்க எசபெல்லா அக்கா. அப்போ நாங்கள்லாம் ஊழியத்தில் இருக்கும்போது அவங்க வீட்டிலேயே படுத்து தூங்கி எந்திரிச்சு ஊழியத்தில் உருவாக்கப்பட்டவர்கள் என்னை உருவாக்குறது அவர்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. அதனால தான் அவர்களை நான் ஆனர் பண்ணியிருக்கிறேன். இப்படி பல எல்லைகளில் நாங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டு வந்திருந்த போதிலும் தேவன் படிப்படியாக எங்கள் உயர்த்தி வந்தார். இந்த ஸ்தாபனத்தை நிறுவனம் பண்ண உடனே சபைக்கு ஷக்கினா ரிவைவல் டேபர்நாக்கிள் அப்படின்னு பேர் வச்சேன். பைபிள் காலேஜுக்கு ஷக்கினா தியாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட்னு பேர் வச்சேன். திருச்சியில தேவனால் நான் மதிக்கத்தக்க ஒரு ஊழியர் உண்டு. அவரை ஒரு நாள் சந்தித்தேன். அப்போ சொன்னேன், பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு ஊழியம் ஆரம்பிச்சிருக்க பாஸ்டர், பேர் என்ன தம்பின்னாரு. நான் சொன்னேன் ஷக்கினா ரிவைவல் டேபர்நாக்கிள். உடனே தலையில கை வச்சாரு. நீ வாழ்க்கை பூரா கூடாரத்தை பேத்துட்டே தான் போவ, நிரந்தரமா ஒரு இடத்துல உட்கார மாட்டேன்னாரு. நான் என்னங்க எப்படி சொல்றீங்க? என்ன? ஆமாப்பா, டேபர்நாக்கிளோட வேலை என்ன? இடம் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதனால நீ ஒரு இடத்துல பர்மனண்டா கான்கிரீட் பில்டிங் போட்டு செட் ஆகி உட்கார மாட்டேன், நீ கூடாரம் தூக்கிட்டே தான் போவேன்னு. அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் கூடாரம் தூக்கிட்டே தான் தெரிஞ்சிட்டு இருக்க. அங்கே ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு செட்டுக்கு வந்து அப்புறம் சர்ச்சுக்கு வந்து கல்யாண மண்டபத்துக்கு போய் இந்த செட்டுக்கு வந்து இப்போ இருக்க செட்டு 3 இடத்துல மொபைல் ஆகி இங்கே வந்தோம். இது என்ன கிடையாது, நிரந்தரம் இல்லை. நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தேன் நிரந்தரம் இல்லைன்னு. இன்னைக்கு தீர்க்க தரிசனமா பாஸ்டர் ஜான்ராஜியா சொல்லிட்டாரு, இது நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. விளங்குதா? அதனால நம்ம என்ன பண்ணிட்டே இருக்க போறோம்? எக்ஸ்பான்ஷன் ஆகிட்டே இருக்க போறோம். சரிங்களா? அதனால இது அப்படி போயிட்டே இருக்கும். அதனால பாஸ்டர் எல்லாம் முடிச்சுட்டா சந்தோஷம் கோத்திரம் போட்டப்படாது. நம்ம விசுவாசிகள் சரிங்களா? அதனால நம்ம இன்னும் பெருகி கொண்டே போவோம். கர்த்தர் நல்லவர். இந்த வேலையை ஆரம்பிக்கும் போது நான் காங்கிரீட் பில்டிங் போடணுன்றதுல ரொம்ப தீவிரமா இருந்தேன். ஏன் எண்ணம். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஆண்டு காலம் இந்த வேலை அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்ப தேவ சமூகத்தில் அப்படியே உட்கார்ந்து அழுத 13 லட்சம் ரூபாய் போட்டு அங்க பில்லர் எல்லாம் எழுப்பி நிக்குது, செவரு லிண்டல் வரைக்கும் வந்து நிக்குது. இதுல அநேக ஊழியர்கள் வந்து இங்க கால் வைத்து ஜெபித்து போனாங்க. அடிக்கடி நான் என் மனைவி மாறி மாதங்களில் உபவாசம் போட்டிங்க வந்து நிற்போம். வெறும் கல்லா இருக்கும். நான் அப்புறமா இந்த போட்டோஸ் எல்லாம் டைம் இல்லாதனால இப்போ போடல. அப்புறமா அதெல்லாம் எங்களுக்கு நம்முடைய விசுவாசத்தை போட்டு காட்டுற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். இங்க தலையில விழுந்து நான் அழுதுருக்கேன். எத்தனையோ காலங்கள் உபவாசத்துல மேலெல்லாம் திறந்து கிடக்கும். அப்போ இரவு ஜபம், ராத்திரி உபவாசத்துல வந்து இங்க வந்து படுத்துருவேன். அப்போ ஒரு நாள் பயங்கர மழை. அந்த போர்ச்சுகோல போய் நிற்கிறேன். அந்த போர்ச்சுகோலையும் சுரட்டி அடிக்குது. தப்பா நினைச்சு ராத்திரி 11 மணி என் மனைவி மழையை பார்த்து வந்து அவன் முடிவு பண்ணிட்டான். தூங்கல. ஐயோ ஒரு மழையில நினைச்சு என்ன செய்தாரு. அந்த ஷெட்டுக்குள்ள போனா ஷெட்டுல தண்ணி தாறுமாறா ஓடுது. கால் வரைக்கும் போது நிற்க முடியல, குளிர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் மழையில நினைஞ்சே வீட்டுக்கு போய் கதவை வெட்டுறதுக்கு தான் போய் நிற்கிறேன். மனைவி வாசல் நிற்கிறான். அதுக்கப்புறம் தலையெல்லாம் தொட்டி போய் படுத்தேன். இப்படி பல நாட்களினுடைய அழுகையினுடைய முடிவு ஒரு நாள் 2014ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன். டாக்டர் ஜே.ஜே.ஒய் அருள் அவர்கள் இங்க வந்திருந்தார். டாக்டர் ஜே.ஜே.ஒய் அருள் அவர்கள் நம்முடைய பைபிள் காலேஜ் கான்வெகேஷனுக்கு வந்தார். அப்போ என்கிட்ட ஒரு சில பாஸ்டர்ஸ் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஐயோ அருள் பாஸ் வந்துட்டாரு, வெயிட்டா தருவாரு அப்படி சொன்னாங்க. நான் அவரோட உடனே முடியதில்லை, எனக்கு தெரியுமா அவரை பத்தி. அவர் வந்த உடனே அழகா சொன்னாரு, தம்பி உங்களை கொண்டு உங்க விசுவாசியை கொண்டு இந்த ஆலயத்தை கட்டுவார் தோத்து போயிட்டாரு. அவர் காசு கட்டு கூப்பிடல. ஆனா என்கிட்ட உசுக்காட்டின சில ஊழியக்காரங்க அப்படி உசுக்காட்டினா நானும் அவர் அழகா தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு போயிட்டாரு, உங்களை கொண்டு இந்த ஆலயத்தை கட்டுவாரு போயிட்டாரு.
நான் முதல்ல இந்த ஆலயம் கட்டணும் 2001. அப்போ கர்த்தர் சொன்னார், யார்கிட்டையும் டொனேஷன் கேட்காத, டொனேஷன் புக் அடிக்காத. அதை இன்னைக்கும் ஃபாலோ பண்ணேன். புரியுதுங்களா? முதல் திருச்சபை கட்டும்போது கடன் வாங்கினேன், வாங்கக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஆனால் ஒரு அன்பான ஊழியக்காரர் தான் வந்து 10,000 ரூபாய் வட்டிக்கு கடன் கொடுத்தாரு ஆசிட்டேன். அப்புறம் திருப்பி வந்து 10,000 கொடுத்தாரு, 20,000 வட்டி கடன் ஆக்கினாரு. அந்த 20,000 வட்டி கடன் அடைக்கிறதுக்கு நான் பட்ட பாடி எனக்கு தான் தெரியும். அந்த சபையோட எஸ்டிமேட் 1 லட்சம் ரூபாய் தான். அதை கட்டி முடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு அழுது உடம்பெல்லாம் தேங்கி அப்புறம் என் மனைவி எல்லாம் வேதனைப்பட்டு பரவாயில்லப்பா எப்படியும் கடன் அடையும். அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக கருத்தில் அந்த கடன் அடைச்சார். அப்போ தீர்மானம் ஆண்டவர் இனிமேல கடன் வாங்க மாட்டேன். ஊழியக்காரர் மனசில் வைக்கணும், சபை கட்டுறவங்க கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு தீர்மானிச்சேன். இன்ன வரைக்கும் 1 பைசா கடன் இல்லை. இந்த ஆலய வேலையில நான் யார்கிட்டையும் போய் டொனேஷன் வாங்கல. எங்க விசுவாசிகளோட கழுத்தையும் நெரிக்கல. எங்க விசுவாசி சாட்சி. சபை கட்டுறோம், வரியை கொடு, அதை கொடு, காசை கொடு, பணத்தை கொடு, எங்க கட்டினா சொல்லுங்க. இல்ல, கர்த்தருடைய ஆலயம் வேலை நடக்கு, ஜெபம் பண்ணுங்க. சில விசுவாசிகள், எங்க விசுவாசிகளுக்கு என்னன்னா, பாஸ்டருக்கு எங்கோ வானம் பறந்து கொட்டிக்கிட்டு இருக்கு அப்படி சொன்னாங்க. ஆமா, கொட்டிச்சு. அது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும், என் மனைவி தெரியும். வானம் திறந்து கர்த்தர் தந்துட்டே வந்தார். அல்லேலூயா. நாம் நினைத்ததற்கு வேண்டிக் கொண்டதுக்கு மேல செய்தார்கள். அவ்வளவு இந்த விசுவாச பிள்ளைகள் பாஸ்டர்ஸ்களுக்கு சொல்றேன், உதாரணத்தும் கொடுத்தாங்க. நிறைய பாஸ்டர் என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்க விசுவாசி எல்லாம் பேச ஊசி பாஸ்டர்வாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், எங்க விசுவாசி கூட சொக்க தங்கம், அதனால எல்லாம் தங்கமா மேல கொடுத்தாங்க. புரியுதா? எல்லாம் தங்கமா மேல கொடுத்தாங்க, ரொம்ப பணம் மேல கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் ஆரம்ப கட்டத்துல என் கையில ஒரு 7-8 பவுன் தங்கம் வந்துருச்சு. நான் கடைக்கு போனா நான் சொல்றேன், சார் இதை கொடுத்துட்டு வேற தங்கம் வாங்குங்க சார், காசு வாங்க முடியாது சார். அப்போ என்னடா பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சித்தப்பா இருக்காங்க, எங்க அப்பாவுடைய தம்பி இங்க வந்திருக்கிறாரு. அவர் தேவனை அறியாதவர், ஆனால் என்ன ரொம்ப நேசிக்கக்கூடியவர். நான் போய் சொன்னேன், சித்தப்பா இந்த மாதிரி என்கிட்ட கொஞ்சம் நகை இருக்கு தம்பி, நான் ஒருத்தனை காட்டுறேன், நீ வா. அவனும் நானும் ஒன்னா ஸ்கூல் மேட்டு. அவன் கடை வச்சிருக்கான், நீ எவ்வளவு நகை வேணாலும் கொடு, அவன் காசை கொடுத்துருவான் அப்படின்னு நேரம் கூட்டிட்டு போய் கடையில் அறிமுகப்படுத்தி அவர் சொல்லிட்டாரு, இது எங்க அண்ணாச்சி பையன், அவர் வரும்போதெல்லாம் என்ன நகை கொடுத்தாலும் வாங்கி காசு கொடுத்துடணும். அவர் நீங்க சொல்லிட்டீங்களா கொடுத்தல அப்படின்ட்டாரு. என்ன வரைக்கும் வர நகை எல்லாம் கொண்டு போய் கையில் கொடுப்பேன், ஒன்றும் பேச மாட்டாங்க. முஸ்லீம் பாய் கையில் காசு கொடுப்பாரு. எவ்வளவு நகையோ இன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்னவோ அதை அப்படியே கையில் கொடுப்பாரு. சில நகைக்கு மட்டும் கேரட் கம்மியாக 100 ரூபா கம்மியாக பண்றேன் ஃபாதர் அப்படி சொல்லுவாரு. அதனால கிட்டத்தட்ட அவரே ஒரு 10-12 லட்சம் ரூபா அவர்கிட்ட நகை கொடுத்து போன்னு நினைக்கிறேன். அப்படி ஒவ்வொரு நேரம் வரும்போதும், ஒவ்வொரு வேலை நடக்கும்போது, கையில் உதாரணமா இல்லை, ஒவ்வொரு நேரம் வரும்போதும் வேலை வரும்போதும் எங்க விசுவாச பிள்ளைகள் அந்த சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் அவங்க உண்டியெல்லாம் கொண்டு கையில் கொடுத்தாங்க. அந்த உண்டியில சொன்னா 210 ரூபாய், 230 ரூபாய், 900 ரூபாய் அப்படியெல்லாம் இருக்கும். அதனால ஒரு நாளும் நான் காசுக்கு யார்கிட்டையும் போய் கையெழுந்த வைக்கல, கர்த்தரை மாத்திரம் பார்க்க வச்சார். கர்த்தருக்கு விசுவாசிகளையே பலப்படுத்தி இவ்வளோவற்றையும் செய்யும்படியாய் கர்த்தர் உதவிச்சார். அல்லேலூயா. 5 விசுவாசிகள் என்று நினைக்கிறேன். எங்களுடைய திருச்சபை சார்ந்தவர்கள் அல்ல, வெளி திருச்சபை சார்ந்தவர்கள். நான் கேட்கல, அவர்களாகவே கேள்விப்பட்டு எங்களை தேடி வந்து ஒரு சில உதவித்தொகைகளை கொடுத்தாங்க. அந்த நேரம் அவர்கள் கொடுத்ததும் மிகப்பெரிய தேவைகளை சந்திப்பதற்கு அது உபயோகம் உள்ளதாக போதுமானதாக இருந்தது. அதனால கொடுத்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நெகேமியா என்ற தெய்வ மனிதன் சொன்னார், எங்களுக்கு நன்மை உண்டாக எங்களை நினைத்திருளும் என்று. அப்படி கொடுத்த எல்லாரையும் தேவன் நன்மை உண்டாகும்படி நினைத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ற விசுவாச பிள்ளைகளுடைய சரீர உழைப்பு ரொம்ப கூட. இவ்வளவு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லையும் எங்க விசுவாச பிள்ளைகளுடைய சரீர உழைப்பு ரொம்ப கூட. ரொம்ப கஷ்டப்பட்டு லேபர் ஒர்க், எந்த வேலையில இருந்தாலும் அவங்க நினைப்பாங்க, இதை கழுவும் போது நான் வெறும் சிமெண்ட் தரலாம். என் விசுவாசிகளை 3 நாள் அடிக்கடி உட்கார வைப்போம், வெறும் சிமெண்ட்டை தான் போட்டிருந்தேன். அந்த சிமெண்ட் காலில் வந்தால் காலில் ஒட்டிக்கும், முடிக்கால் போட்டால் முடிக்க ஒட்டிக்கும். அப்போ கழுவி அந்த சிமெண்ட் பாலை எடுக்கிறதுக்கு ஒரு 10-15 முறையாவது கழுவி விட்டுருப்பேன். இவ்வளோத்தையும் எங்கேயும் ஓட்ட கிடையாது, தண்ணியை கோரி தான் வெளியே ஊற்றணும். எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்கன்னு தெரியும். நான் என்ன போற போட்டு தண்ணி குடிப்பேன், இல்லைன்னா 4 பேரை கூட்டி அந்த தண்ணி ஊற்றுப்பாங்க. ஒரு 10-20 தாய்க்குறவர்கள் உள்ள நிற்பாங்க, ஒரு 10-15 தம்பிமார் இருப்பாங்க. அவங்க தண்ணியை ஊற்றிட்டே இருப்பாங்க. நம்ம ஆளு விறுவிறுக்க தேய்ப்பாங்க. எனக்கு ஒரு பக்கம் வேதனை தான். நானும் என் பங்கு கத்தி ஊற்றி இடுப்பு வரைக்கும் யார் கையில் கூட்டி இந்த ஊற்று பாட்டு இல்லை. ஆனால் அவ்வளவு சிரமங்கள். ஒவ்வொரு வேலையிலும் முன்னாடி இருக்கிற எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல எங்கள் விசுவாச பிள்ளைகள் எங்களுக்கு தோல் கொடுத்து நின்றார்கள். எங்களுக்குரிய பலன் அவங்களுக்கும் கத்த பங்கு தருவாங்க. அவங்களும் சொல்றாங்க, எங்கள் 2 பிள்ளைகளையும் நாங்கள் நின்று சரியா பேசிடுவோம். நாளாச்சு அதே வேலையும் போது நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அவங்களும் எங்க பின்னாடி ஓடி வர முடியாது. ஸ்கூலுன்னு விட்டுட்டு போயிடுவோம், ராத்திரி வந்து பக்கத்தில் படுப்போம், காலையில் எழுந்து பார்க்கும்போது நாங்கள் கல்வி பண்ணிடுவோம். எங்களுக்காக அநேகமாக கோஆப்ரேட் பண்ணதுனால நான் சொன்னேன், எல்லாருக்கும் சர்ச்சையில் பிரித்து வேலை கொடுத்தேன். என் பிள்ளைங்க வந்து கேட்டாங்க, அப்பா எங்களுக்கு என்ன வேலை, நான் பண்ணணும்னு வேலை இருக்க வேண்டாம். அதனால தான் முன்னாடி நிப்பாட்டி
அந்த கத்திரிக்கோலை அவங்க கையில பிடிச்சி வச்சு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அவங்களுக்கு தானே கனமான வேலை, ஒரு சந்தோஷம் பாட்டு வச்சுட்டேன். அப்படி எல்லா எல்லைகளிலும் என்னுடைய குடும்பத்தாரும் என்னுடைய பிள்ளைகளும் ஒத்தாசையாக உறுதுணையாக நின்றதுனால இந்த வேலைகள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிக்க கர்த்தர் அனுக்கிரக பாராட்டினார். தொடர்ந்து எங்களுடைய வளர்ச்சிக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. இந்த இடத்துல எங்களுடைய அன்பான அழைப்பு கிடைக்கி நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. குறிப்பாக இந்த கூட்டத்தை ஒருங்கிணைப்பு செய்கிற பாஸ்டர் பால்ராஜ் அவர்களுக்காக ஒரு திருச்சபையாருக்காக நன்றி சொல்றேன். 3 வண்டியில திருச்சியில இருந்து இங்க வந்திருக்கிறாங்க. 3 2 வேனும் ஒரு கார்ல திருச்சியில இருந்து ஒரு பெரிய டீமாக்கி வந்திருக்கிறாங்க. நம்மளை உற்சாகப்படுத்தும்படி நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவங்களுக்காக ஜோராக நன்றி இல்லாம ஆனாலும் இப்படிப்பட்ட எங்களை நேசிக்கக்கூடிய அநேக உறவுகளை நண்பர்களை கர்த்தர் கொடுத்தபடி நான் அவர்கள் நன்றியோடு துதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. வந்த ஊழியர்களை கனம் பண்ணும்படியாக ஒரு வெகுமதி நாங்கள் கொடுக்கலான்னு யோசிக்கிறோம். தயவு செய்து ஊழியர்கள் போயிடாதீங்க, இங்கே இருந்து அதை வாங்கும்படியாக நான் கொடுத்துட்டேன். எல்லாருக்கும் உணவு ஒழுங்கு செய்திருக்கிறோம். தயவு செய்து எல்லாரும் இருந்து நீங்கள் உணவு அருந்தி போகும்படி கேட்கிறேன். எங்கள் விசுவாச பிள்ளைகள் இந்த பஃபே சிஸ்டத்தில் இங்கே உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் விருந்தாளிகள் ஊழியர்களுக்கெல்லாம் அந்த டேபிள் போட்டு பந்தல் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் தம்பிமாரெல்லாம் ஒழுங்கு பண்ணி தருவாங்க. தயவு செய்து நீங்கள் இருந்து சாப்பிடுங்க. ஒரு சில ஊழியர்கள் ஒரு சில விசுவாசிகள் என்வி சாப்பிட மாட்டீங்க. அதனால உங்கள் நலனுக்கு என்வியை சைடிஷாக கொடுத்துருக்குறோம். என்னப்பா சார், அதனால நீங்க அதை சைடிஷ் வேண்டாம்னா வேண்டான்றீங்க. பரிமாறுகிற டீம்காரங்க கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. ஊழியர்கள் வரும்போது விசுவாசிகள்கிட்ட கேளுங்க, என்வி சாப்பிடுவீங்களான்னு கேளுங்க. கேட்டா சைடிஷை கொடுங்க, இல்லைன்னா அவங்கள சங்கடப்படுத்தாம நீங்க எடுத்துருங்க. இதுல உறுதுணையாக நிற்கும் போது ஆண்டவர் எங்ககிட்ட சொன்ன வார்த்தை என்னன்னா, இந்த இவ்வளவு நாள் நாங்க தடையா நின்றுட்டு பார்த்தீங்களா ஆலயத்தை, அப்போ கதறி அழுதுட்டு இருக்கோம். அப்போ ஒரு நாள் என் மனைவி 3 நாள் உபவாசம் இருந்தாங்க. பாஸ்டருடைய அன்பான ஆலயம்னு சொல்றேன். மனைவியை தூக்கி ஓரம் கட்டி வைக்கிறதும், மனைவியை தூக்கி பின்னாடி உட்கார வைக்கிறதும், மனைவியை அப்படி குப்பையில போடுறதும், நீ துணி துவைக்கிற மிஷின், பாத்திரம் கழுவுற மிஷின், புள்ள பக்கிற மிஷின் ஓரம் கட்டுறதை நிப்பாட்டிட்டு ஊழியத்துல உறுதுணையா நிப்பாட்டி பாருங்க, ஊழியம் எப்படி வளரணும்னு சொல்லி தரேன். விளங்குச்சா? அதுக்கு நான் தான் சாட்சி. அப்போ என் மனைவியை ஊழியத்துல எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவங்க நான் ஜோப் பண்ணேன். அப்போ கர்த்தர் என்கிட்ட மட்டும் இல்ல, யார்கிட்ட பேசுவாரு? நம்ம தானே பேச, நீங்க எடுத்துக்கிறீங்களா? நான் சொல்றேன். என் மனைவிட்டு பேசினாரு சபை காரியங்களை பத்தி. இப்படிதான் எனக்கு மட்டும் இல்ல, என் மனைவிட்டு சொன்னாரு. என் மனைவி சொன்ன, ஆண்டவரே இவ்வளவு நாள் தடையாது, இந்த வேலை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க ஒரு அடையாளம் தரணும். அது என்ன அடையாளமா இருக்கணும்னா, எங்க போர் வத்தி போச்சு. 3 வருஷம் மழை இல்லை இந்த சுற்று வட்டாரத்துல. எல்லா போர் நீர்நிலைகள் எல்லாம் வத்தி போச்சு. தண்ணிக்கு எல்லாரும் அழைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த எல்லா நீர்நிலைகளும் பெருகி எங்க போர்லையும் தண்ணி வரணும். அது நீங்க கொடுக்குற அடையாளம் நாங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. 2015ஆம் ஆண்டு டிசம்பர் மாசம் மெட்ராஸ் தண்ணிக்குள்ள நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம ஊர்லயும் மழை, இந்த கம்மால எல்லாம் தண்ணி ஓடி இந்த மாட்டுல போய் வீடியோ எடுத்தாங்க. அவ்வளோ தண்ணி வந்ததுடைய முடிவு, தம்பிமாரெல்லாம் கூப்பிட்டேப்பா போர்ல மோட்டரை இறக்குப்பா. அந்த மோட்டரை கட்டி எங்க வீட்டுக்கு டேங்க்ல போட்டு வச்சிருந்தேன். ஏன்னா மோட்டர் மழை இருக்கக்கூடாதுல்ல 3 வருஷம். அதை உள்ள இறக்கணும்னா தண்ணி வந்துச்சு, இன்னும் வந்துகிட்டே நிற்க மாட்டேங்க. அடையாளத்தோட வேலையை ஆரம்பிச்சோம். கர்த்தர் சொன்ன இன்னொரு வார்த்தை என்னன்னா, வெளியூரிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து கட்டுவேன்னு சொன்னாரு. இது வரைக்கும் இந்த வேலை அது லிமிட்டலுக்கு அப்புறம் நடந்த எல்லா வேலையும் வெளியூராங்க. தென்காசி, சொரண்டை, சாம்பூர், வடகரை, மதுரை, அப்படி ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்ததுதான் இந்த SS பைப் ஒருத்தர், இது ஒரு ஊர், ஸ்கிரீன் ஒரு ஊர், கதவு ஒரு ஊர், வினைல் ஃப்ளோரிங் ஒரு ஊர், இந்த ஃபால்ஸ் ரூஃபிங் ஒரு ஊர், இப்படி எல்லாம் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்து மிக அழகாக நேர்த்தியாக பண்ண கர்த்தர் எனக்கு பாராட்டினார். சொன்ன வார்த்தை நிறைவேற்றினார். மீதம் எடுக்க வைப்பேன்னு சொன்னாரு. இன்னும் மீதம் எடுக்கிறது எப்போ இதெல்லாம் கணக்கு பார்க்கும் தான் தெரியும். மீதம் இருக்கு இல்லையா? இன்னும் நம்ம வேலை முடியல, சபை விசுவாசின்னு சொல்லி இன்னும் வேலை முடியல. நம்ம தரிசனம் பெருசு இல்லையா? நம்ம குறுகிற தரிசனத்துக்குள்ள இல்லை. இந்த இடத்துக்கு பின்னாடி கொஞ்சம் கேப் விட்டு வச்சிருக்கேன். அங்கே ஒரு கிச்சன் ஒன்று கட்டி அதுக்கு மேலே இப்படி அடிக்க ஊழியக்காரங்கெல்லாம் வரும்போது அவளை தங்க வைப்பதற்காக ஏசியோடு அவளுக்கு மேலே ஒரு சில ரூம் எல்லாம் போடணும்னு நம்ம நினைக்கிறோம். அடிக்கடி சில ஊழியர்கள் வெளியேறி வருகிறதுனால அவர்கள் சௌகரியமாக தங்குவதற்காக அதற்குரிய ஆயத்த வேலைகள் இந்த வேலை முடிச்சோடனே ஆரம்பிப்போம். நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற ஒரு சில கிளை சபைகளில் வேலைகள் செய்ய வேண்டிய வேலைகள் பாக்கி இருக்கு. அந்த வேலையெல்லாம் செய்வோம். அதனால பாஸ்டர் அழகான ஒரு வார்த்தை சொன்னாரு. இதுக்கெல்லாம் என்ன வேணும்? என்ன வேணா? என்ன வேணும்? டப்பு வேணும் இல்லையா? 1 கோடி கொடுக்கக்கூடிய, நிறைய தசம பாகம் கொடுக்கக்கூடிய 1 கோடி கோடீஸ்வரர்கள் சபையில பெருகணும்னு சொன்னாரு. கோடீஸ்வரர்கள் பெருகலன்னாலும் கொடுக்கக்கூடியவர்கள் பெருகினாலும் நல்லது. ஏன்னா ஐயா இருக்கிறது சிவகாசி, அதுல கோடீஸ்வரர்களை பார்த்துடலாம். எங்க ஊரு கிராமம், அதனால கோடீஸ்வரர்களை விட கொடுக்கக்கூடியவர்கள் பெருகட்டும். நல்லையா? கர்த்தரை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து எங்களுக்காக வந்திருக்கிற எல்லா ஊழியர்களும், வழியர்கள் வந்திருக்கிற விசுவாச பிள்ளைகளும் ஜெபித்துக் கொள்ளும்படியாக கோடு கேட்கிறேன். நன்றி.